வணக்கம். நான் சந்தனா துரோணாச்சாரியார். இன்னைக்கு தர்ம யுத்தத்தை பற்றி ஒரு விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். அதுவும் பலரும் எதிர்பார்த்த ஒரு டாபிக். மெயினாக பார்த்தோமா, நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம். அதுக்கந்தாண்டு நம்மளுக்கு உண்டான ஞானத்தை யார் பெருக வைக்கிறது? கோயில் பூசாரியா, கோயில் தலைவரா, இல்லை கோயிலில் வந்துட்டு போகிறவங்களா, இல்லை பாடல் சொல்லி கொடுக்குறாங்களா? இந்தமாரி விஷயத்தில் நம்ம அதுவும் குறிப்பாக மலேசியாவில் லேக்காக தான் இருக்குது. ரொம்ப பேருக்கு விஷயம் தெரிய மாட்டேது. ஏன் இந்த பாடல் படிக்கிறோம், ஏன் இந்த மந்திரத்தை படிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம ஞானத்தை பெற்றுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஃபீல் இந்த பிளாங்காக தான் குரு வழிபாடு வருது. ஸோ நம்ம மலேசியாவில் எந்த அளவுக்கு குரு வழிபாடு ஓங்கி இருக்குன்னு பலருக்கும் தெரியாத உண்மையாக தான் இருக்குது. இன்றைக்கி ஐயா பிரம்மஸ்ரீ பிரகாஷ் அவர்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். ஸோ ஐயாவை பற்றி முழுமையான விஷயங்களும் இந்த குரு ஞானத்தை பற்றி முழுமையான விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர்ட்டு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதோ கேள்வி இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். குருவே துணை. ஐயா மீண்டும் வணக்கம். ஐயா, நம்ம நாட்டில் குரு வழிபாடு எந்த அளவுக்கு பார்க்கப்படுறாங்க? குரு வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒரு கருத்தை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. அதாவது இந்த குரு என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குரு இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி போதிக்கிறதுக்கு ஒரு குரு அவசியம். அப்போ அந்த இடத்துல குரு இல்லைன்னு சொன்னால் அந்த கல்வி எப்படி அவன் கற்றுக்க முடியும்? அப்போ ஒவ்வொரு பாடமும் ஒரு குரு அவசியம். ஒவ்வொரு பாடசாலையிலையும் ஒரு குரு அவசியம். அந்த குரு மூலிமா தான் அந்த மாணவன் அவன் கற்றுக்க முடியும். அது மூலியமாக அவன் பயணத்தை தொடர முடியும். அதனால் இந்த குரு என்பது பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குரு என்பது மிக மிக முக்கியமானது, அவசியமானது. ஏன்னா குரு என்பது ஒரு வழிகாட்டல். அவர் அனுபவித்து வந்த ஒரு விஷயத்தை தன் மாணவனும் அந்த வழியில் வர்றப்ப அவனுக்கு ஒரு மிக சுலபமாக அந்த பயணத்தை செயல்படுறதுக்காக அந்த பாதையில் இருக்கிற இன்ப துன்பத்தை அனைத்தும் அவன் தெளிவுபடுத்துகிறான். அதுதான் குருவோட வேலை. அவங்க ஏன்னா அனுபவிச்சனால்தான் அவங்க மற்றவங்களும் அந்த இடத்துல வர பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், எந்த வகையில் அதை புரிஞ்சிக்கலாம் என்பது தான் குரு ரொம்ப அவசியம். அப்போ குரு ஒரு அனுபவம் தான் மாணவனுக்கு போதிக்கிறான். அப்படி போதிச்சாதான் அந்த மாணவன் அடுத்த படிக்கு இட்டு செல்ல முடியும். இல்லைன்னு சொன்னால் அவன் முதல் படியில் நின்றுடுவான். ஏன்னா அவனுக்கு அடுத்து பயணம் பண்ணதுக்கு வழி தெரியாது. அந்த வழி தொட்டு காட்டுறவன் தான் ஒரு குரு. இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து புதிய நவீன காலத்தில் கருத்து தெரிவிக்கிறது. விக்கிபீடியா ஒரு குருவாக தான் இருக்குது. யூடியூப் ஒரு குருவாக தானே இருக்குது. இதையே நான் இன்னொரு குருவை நாடி போய்ட்டு ஃபிசிக்கலி டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு என்ன தேவையோ நான் கூகுளில் தட்டி பார்த்தாலே வந்துட்டு போகிறது. ஸோ இந்த ஒரு கருத்து இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இதுக்கு ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு பழம் இப்போ விக்கிபீடியாலே ஒரு புத்தகத்திலேயோ இல்லை ஒரு மீடியாலேயோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பழத்தை பார்க்குறீங்க. அந்த பழம் சுவையாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, பல கருத்துக்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பழத்தை அது கேட்குறனாலேயோ இல்லை அதை படிக்கிறனாலேயோ முழு பலனை நீங்கள் அனுபவிச்சுக்க முடியுமா? முடியாது. எதனால்? ஏன்னா 18 சாக்கா கறிக்கு உதவார் மாதிரி. அந்த வகையில் ஒரு பழத்தை சுவையாக இருக்குது, இது ஒரு தகவல் உங்களுக்கு, தியோரி, இது ஒரு தகவல் உங்களுக்கு அவசியம். இந்த தகவல் தேவை. ஆனால் அது முழுமை அல்ல. ஓகே. அப்போ அந்த முழு பழத்தை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதோட சுவையும் அதோட தன்மையும் உங்களுக்கு புரிஞ்சிக்க வர முடியும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரு என்பது விக்கிபீடியாவில் படித்து இதுவும் குரு சொல்கிறீங்க, அதுன்னு தியோரி தான் தவிர அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆனால் வெளியே இருக்கிற போதிக்க வந்த அந்த குரு என்பது ஒரு அனுபவசாலி. அவரை நீங்கள் அணுகுனா மட்டும்தான் முழு பழத்தை சாப்பிட்ட தன்மை உங்களுக்கு கிடைக்கப்படும், அந்த பலன் பெற முடியும். ஓகே. எனக்கு இந்த குரு தான் சரி, எனக்கு இவர்கிட்ட போனால் தான் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்கிற அறிவு பசியோடு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எந்த குரு அவங்க தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஓப்பனாக நிறைய பேர் இருக்காங்க, யார்கிட்ட வேணால் தேர்ந்தெடுக்கலாமா? இல்லை செலக்டிவாக இவங்கன்னா இவங்கக்கிட்ட தான் போகணும், இவங்கன்னா இன்னார்கிட்ட தான் போகணும்னு ஏதாச்சும் வரிமுறை இருக்கா? அதாவது நீங்கள் எந்த படிக்கட்டத்தில் இருக்கீங்க, எந்த படித்தளத்தில் நீங்கள் இருக்கீங்க? படித்தளம்னா எத்தனை படித்தளம் இருக்குது? அதாவது சரிய கிரி ஞான யோகம் என்பது 4 படித்தளம் இருக்குது ஆன்மீகத்தில் நம்மளுக்கு. அப்போ ஒரு சரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டால் முதல்ல அந்த அடிப்படையான ஒரு ஆசனங்கள்ட்ட போய் சேரணும். ஓகே. அதாவது சரியை முழுமையாக புரிந்து உணர்ந்து செயல் வடிவத்தில் இருக்கிறவன் தான் ஆசானாக இருக்க முடியும். வெறும் வாய் பேச்சால் பேசுகிறவன் ஆசானாக இருக்க முடியாது. அந்த ஆசனம் என்பது அனுபவ ஸ்தானத்தில் இருக்கணும், அவன் தான் ஆசானாக இருக்க முடியும். அப்படிப்பட்டு நீங்கள் போய் அந்த போதனை, அந்த பயிற்சி, அதுக்குள்ள தேடல் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த முதல் படி சரியில் இருக்க தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடும். தெளிவுபடுத்திடுவார். ஓகே.
அடுத்து 2வது படிக்கு கிரியைக்கு போகிறப்ப அந்த சரி கடந்து கிரியைக்கு போகிறப்ப இந்த கிரியைக்கு உள்ள தகுதியான ஆசான் யார்? இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு திறமைசாலி இருப்பாங்க. இவன் இந்த தொழிலில் சிறப்பானவன், இவன் தொழில் அவன் 4 தொழில் படிச்சிருக்கலாம், ஆனால் இதில் தேர்ந்தெடுத்தவனாக இருப்பான், மிக சிறப்பான போதிக்கிறவனாக இருப்பான். அப்போ அந்த மாதிரி ஆசானை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சரியான தெளிவு கிடைக்கும். ஓகே. இல்லைன்னு சொன்னால் பல பேர்த்துக்கிட்டே நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா சாதாரண புத்தகத்தை படித்தவங்களாம் குரு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நிறைய நம்ம சமுதாயத்தில் வந்த ஒரு பிரச்சனையே அதுதான். இப்போ இன்றைக்கி அனுபவஸ்தர்கள் எல்லாமே மற்றவங்க எழுதி வச்ச விஷயத்த படிச்சுக்கிட்டு தான் அனுபவிச்ச மாதிரி பாவனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குருவிட்ட மாட்டினீங்களா நிச்சயமாக நீங்களும் குருட்டுக்கு வழிகாட்டின மாதிரி கதை இந்த கதையை தான் ஆகும். நீங்கள் தேடி போய் அவருக்கும் வழி தெரியாத போது அவனுக்கு வழி தெரியாமல் அவன் பொழப்புக்காக அவன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அவன் படித்தது அது அவனோட அனுபவம் இல்லை, அனுபவம் வேறு. இப்போ ஒரு பொருளை படிக்கிறீங்க, இந்த பழம் இனிப்பாக இருக்குது, ஒரு ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்குன்னு நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சாப்பிட்டதில்லை. அதே மாதிரி ஒரு வேறு எந்த பழமும் எடுத்துங்க, அந்த பழமும் இனிப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேர் வேறு. இதுக்கு ஆப்பிள், அதுக்கு ஓரஞ்சு, சரிங்களா? ஆனால் ரெண்டுமே நம்ம படிக்கிறப்ப ஓரஞ்சு பழம் இனிப்பாக இருக்கும், ஆப்பிள் பழம் இனிப்பாக இருக்கும். அப்போ நான் ஓரஞ்சு சாப்பிட்டா என்ன, ஆப்பிள் சாப்பிட்டா என்ன? ஆனால் ஏன் இதுக்கு ஓரஞ்சு அதுக்கு ஆப்பிள்? இதோட இனிப்புத்தன்மை வேறு, அதோட இனிப்புத்தன்மை பொதுவில் சொல்கிறப்ப இனிப்புன்னு சொல்லிட்டோம். யார் ஒருவர் அனுபவித்து உண்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் உண்மையான இதோட இனிப்பு சுவை எந்த மாதிரி இருக்குது, தன்மையில் இருக்குது, இதோட இனிப்பு சுவை தன்மை எந்த வகையில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையான ஒரு செயலாக தான் இருக்குது. நம்ம ரெண்டுமே இனிப்பாக இருக்கும்போது அதில் எந்த இனிப்புக்கு எது உகந்தது அந்த ஒரு விஷயத்த நம்ம கடந்து அனுபவிச்சா மட்டும்தான் இது நடக்கும். ஏன்னா பொதுவில் பேசுகிற இனிப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பொதுவாக இனிப்பு சொல்கிறப்ப அப்போ ஒரு லட்டும் இனிப்பு தான். எதுக்கு அப்போ ஆப்பிள் பழம் சாப்பிடணும், எதுக்கு ஓரஞ்சு பழம் தேர்ந்தெடுக்கிறோம், பழத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? எனக்கு இந்த பழம் பிடிச்சிருக்கு, இந்த பழம் ஏன் அந்த வேற்றுமை வந்துச்சு? என்ன காரணம்? இனிப்போட சுவை தன்மை வேறு, தன்மை அந்த இறுதியில் இருக்க அந்த தன்மை தான் வேறுபடும். அப்போ நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா நான் விரும்பிட்டேன், அந்த ஆப்பிள் பழம் தேர்ந்து நான் சாப்பிட்றேன், எனக்கு ஓரஞ்சு பழம் இனிப்பு சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம். ஆனால் ரெண்டும் இனிப்பு தான் சொல்கிறோம், பொதுவில் சொல்கிறப்ப இனிப்பு. ஆனால் அனுபவத்தில் வேற்றுமை இருக்குது. அந்த வேற்றுமை காட்டுவது தான் ஆசானோட வேலை, ஒரு குருவோட வேலை. அந்த குரு தான் அனுபவிச்சவர் தான் அவர் அனுபவசாலியாக இருக்கிறாரு. அப்படி அனுபவப்பட்ட ஒரு பழத்தை நீங்கள் அணுங்கினீங்களா உங்களுக்கு முழுமையான அறிவு தெளிவு உண்டாகும். அந்த பழத்தோட முழுத்தன்மை உங்களுக்கு பெற முடியும். ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இப்போ அனுபவம் சொல்லும்போது ஐயாவோட அனுபவம் எந்த ரேஞ்சில் இருக்குது? ஒரு 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 ஸ்கேல் எடுக்கிறோம்னு வச்சுக்குவேன். ஐயா எந்த இடத்துல வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, எந்த விஷயத்தை அனுபவத்தில் இருக்கீங்க, அது மக்கள்கிட்ட எந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேரிங்கில் பண்ணுறீங்க? அதாவது கற்றது கையளவு தான், கல்லாளது உலக அளவு. இன்னும் நான் பயணத்தில் என் அனுபவத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு இல்லை, இதுதான் முடிவை, நான் இவ்வளோ படிச்சுட்டேன், டிகிரி எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லை, மாஸ்டர் பேச இல்லை. இது ஆன்மீகம், தன்னை அறிவது ஒரு நிலை. தான் யார், எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து எங்கே போய் சேர போகிறோம், இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காம ஆளுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு வகையில் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்கவுங்க கருத்து, ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவ ரீதியில் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முழுமையாக படித்தாங்களா, முழுமையாக தண்ணி அறிந்தாங்களா தெரியாது, புத்தக படிப்பை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் உண்மையான அனுபவசாலியும் இருக்காங்க. அவங்க சத்தியத்தை மட்டும்தான் உரைப்பாங்க, சத்தியத்தை மட்டும் உண்மையாக சொல்லுவாங்க, அதுக்கு மீறி அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. அந்த வகையில் இந்த ஆன்மீகம் என்பது தன்னை அறிவது ஒரு நிலை. தன்னை அறியாமல் நான் எதேதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னையும் நான் என்ன அறியல, ஆனால் மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் நான் இடத்துக்கு போகிறப்ப அந்த அனுபவம் கிடைக்கிது, அதோட முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்னோட வேலை வேறு, என்னோட தன்மை வேறு. ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் நான் இருப்பது உண்மை சத்தியம். நான் இல்லாட்டி எந்த தொழிலும் நடக்காது, எந்த விஷயம் நடக்காது. அப்போ என்னையும் நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, அந்த தொழில் உள்ள விஷயத்தை நுட்பங்களை மட்டும் நான் ஆராய்ந்து போயிட்டு இருக்கேன் தவிர இந்த தொழில் செய்வதுக்கு நான் இருக்கணும்ல. அப்போ என்னையை நான் ஆராய்ந்து பார்க்கறது தானே எனக்கு முதல் கடமையாக இருக்குது. அப்போ என்னையை நான் அறியாமல் நான் கடவுளை தேடிட்டு இருக்கேன், என்னையும் நான் தொலைச்சிட்டு இருக்கேன். ஆனால் கடவுளை தேடுற பேரால் எங்கெங்கேயோ சென்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும், எத்தனை வழிபாட்டு முறையில் இருந்தாலும் நான் மீண்டும் அதே குணாதிசையோடு தான் இருக்கேன். அதே போட்டி, பொறாமை, இந்த தன்மை தான் என் கூட இருக்குது, எதையும் மாறவில்லையே. எங்கே போனாலும் எனக்கு வர கஷ்டம் நான் அனுபவிச்சு தானே இருக்கேன்.
எத்தனோ பேர் ஆலயத்துக்கு போயிட்டு இல்லை வழிபட்டு முடிச்சு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டி சிக்கிட்டு இருக்காங்க. எத்தனோ பேர் அடிபட்டு போகிறாங்க. எத்தனோ பேர் பல பிரச்சனைகள் ஆளாயிருக்காங்க. அப்போ கடவுளை குறை சொல்ல போகிறோமா? இது வந்து கர்மான்னு சொல்கிறாங்களே, இது வந்து ரிலேட்டட் பண்ணியிருந்தா? ஆமாம், கர்மா சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. அப்போ இந்த கர்மா எங்கே இருக்குது? ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க. இப்போ இதை சொல்கிறப்ப அழகாக ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க. இதெல்லாம் கர்மா ரிலேட்டட், சத்தியம் கர்மா ரிலேட்டட் படுது. ஆனால் கர்மா என்பது எது என்பது நமக்கு அறிந்து கொள்ள வேணும். பொதுவாக கர்மா என்பது என்ன சொல்லுவாங்க, ஒரு செயலை சொல்கிறாங்க கர்மா என்பது. கர்மா அது இல்லை. எல்லாமே கர்மா ரிலேட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. கர்மா இல்லாட்டி நீங்கள் இல்லை. கர்மா இல்லாட்டி நம்ம ஒரு செயல் அங்கே நடக்கிறதுக்கு நீ இருக்கணும் முதல்ல. அப்போ யார் கர்மா உண்மையிலே? செய்யலா நீங்களா? நம்ம ஒரு செயலை நடக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம தான். அப்போ முதல் கர்மா யார்? நீங்கள் தானே. செயலை இரண்டாவது பட்சம். ஒரு நபர் சம்மந்தப்பட்டது இல்லை பொருள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும்ல. அந்த கர்மா செய்யறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல. அப்போ முதல் கர்மா யார்? தான் தானே. தான் முதல். அப்போ தான் என்பது எது? தன்னோட உயிர், தன்னோட ஜீவன், தன்னோட ஆத்மா, தன்னோட ஜீவன், உயிர் எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் புரியுதுக்காக. அப்போ தன்னோட கர்மாவை படி நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கர்மா அப்போ யார் உருவாக்குனது? நாம் தானே. நம்ம கிட்ட வெளியே வருது தானே கர்மா. அப்போ மீண்டும் இந்த கர்மா அடுத்த பிறவிக்கு வராதா? இல்லை அடுத்த வினாடிக்கு வராதா? வந்து தானே இருக்கும். அப்போ அந்த கர்மா நல்ல கர்மா தீய கர்மா சொல்கிறோம் நம்ம. அப்போ நல்ல கர்மா நடத்துறதுக்கு முதல்ல கர்மானா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு ஆகணும். ஓகே, கர்மான்னு என்னென்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்க தீய கர்மா நல்ல கர்மான்னு? அது ரெண்டாவது பட்சம். ஒரு செயல் நடந்த பிறகு தான் அது தீய கர்மா சொல்கிறோம். செய்கிற முன்னுக்கு எல்லாமே கர்மாவாக தான் இருக்குது. ஆனால் அந்த அந்த விளைவில் உண்டாகிற தன்மையை பொறுத்து தான் தீயது நல்லது என்பது. ஒருத்தருக்கு தீயா தெரியுது, ஒருத்தருக்கு நன்மையாக தெரியுது. ஓகே. அப்போ முதல் கர்மா யார்? தன்னோட உயிர் ஜீவன். அப்போ தன்னோட ஜீவனை அறிவது தானே முதல் கடமையாக இருக்குது. அதுதானே இறைய வழிபாட்டாக இருக்க முடியும். அதுதான் ஞான மார்க்கம். இதுதான் ஞான மார்க்கம். இதுக்குள்ளே தான் அந்த ஞான மார்க்கம் அடங்கியிருக்கு. எஸ், கர்மாவை அறியிறது. கர்மாவும் ஆமாம். உன் கர்மா தெரிஞ்ச கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம பல விஷயம் வேண்டுறோம். ஆலயத்துக்கு செல்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? குளிச்சுட்டு சுத்தப்பட்டமாக யாரும் பொய்ய பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க சாஸ்திரப்படி. எல்லாமே பொய்யில்லை, எல்லாம் உண்மை. எல்லாம் எதுக்காக செஞ்சாங்க? அந்த இடத்துல நீ பேசாமல் அமைதியாக இருக்கப்ப உன் ஆத்மா மட்டும்தான் அங்கே இருக்குது. உன்னோட அகங்காரம் அங்கே செயல்படலை. உன் கர்மா அங்கே செயல்படாமல் அமைதியாகவே இருக்குது. அப்போது தன்னை யார் என்பது உணர்வு ஒரு நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போகுது. அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போனேன், பக்தியோடு கும்பிட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே அமைந்தேன், அவ்வளோ கவலையோடு வந்தேன், ஆனால் ஒரு மன அமைதி நிம்மதி கிடச்சி. அப்போ நிம்மதியும் அமைதியும் எங்கே கிடச்சிச்சு? மனதில். இந்த மனம் எங்கே இருக்குது? தன்னுக்குள்ளே இருக்குது. தன் கர்மாலேருந்து வெளிப்பட்டு தான் மனம். இந்த வெளிப்பாடு கேட்கும் போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட மனசை வந்து ஒரு இடத்துல நிலைப்படுத்தினாலே அங்கே நம்மளுக்கு வந்து இறைவன் கூட பேசுகிற தன்மை வரும். ஸோ இப்போ மக்கள் மத்தியில் இது குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் ஆலயம் இல்லாமல் நிறைய குரு வழிபாடுகள் உருவாகிருக்கு. ஆமாம், இதுதான் காரணம். ஆலய வழிபாடு சிறப்பான வழிமுறைகள். அது சரியை கிரியை கற்றுக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அது மட்டுமல்ல, ஞான யோகத்துக்கும் அங்கே அந்த பாடத்தை இருக்குது, பாடங்கள் அங்கே இருக்குது. ஆனால் அந்த பாடங்கள் யாருமே அந்த பாடத்தை போதிக்கிறதில்ல. அவங்கவுங்க அது ஒரு தொழிலை பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. வருமானம் ஆச்சாரிகள் அவங்க ஒரு தொழிலை, ஏன்னா அவங்க வருமானம் அதில் தான் வருது, அவங்க குடும்பம் வருது, அவங்க செய்கிற அந்த தொழில் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்க தொழிலே அதுவாக இருக்குது. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்ல கொண்டு இல்லை. ஆனால் இங்கே அந்த ஆலயத்தில் சிறப்பான போதனை தருவதற்கு சில குருமுறைகளை அனுமதி கொடுக்கணும். இது சிறப்பு. ஏன்னா நம்ம ஐயர்மார்களையும் குருக்குமாரையும் குறை சொல்லிட்டு புரிஞ்சில்லை. அவங்க வந்த நோக்கம் தொழில், அவங்க தொழிலே அவங்க வியாபாரம், அது அவங்க வருமானம் குடும்பம் அதை நம்பி வாழுது, அவங்கள குறை சொல்ல கொண்டு இல்லை. ஆனால் அந்த ஆலயம் நடத்துகிற நிர்வாகிகள் அந்த ஆலயத்தில் ஒரு போதகரை நியமிக்கணும். கட்டாயம் நியமிச்சோம். ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு பாடமும் அது பள்ளிக்கூடம் முதலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த பள்ளிக்கூடத்தை கொடுக்குற அந்த பாடத்தை தெளிவான முறையில் போதிச்சா மட்டும்தான் மாணவர்களுக்கு சேரும், பக்தர்களுக்கு சேரும். அப்போது பக்தர்கள் அங்கே வந்து வழிபடுற முறையில் இருக்கிறப்ப உணர்ந்து புரிந்து தெளிவோடு அந்த வழிபாடு செய்கிறப்ப முழு பலன் பெறுவாங்க. அவங்க கர்ம வினை நிவர்த்தி ஆகும். சத்தியம் அது. கர்ம வினை. ஏன்னா நம்ம சாஸ்திரம் அதான் சொல்லியிருக்கு.
நம்ம ஆகமுறை எல்லாமே அதான் சொல்லியிருக்கு. ஆலயத்துக்கு போய்ங்க இறை வழிபாட்டில் நம்ம கர்ம வினை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கும் கர்ம வினை நிவர்த்தி ஆன மாதிரி பார்க்கலையே நான் இன்றைய வரைக்கும். இங்கே அமைதியாக வழிபட்டு முடிச்ச கையோ வெளியே வந்தாரா அங்கே ஒரு சண்டை சச்சரவு, அங்கே ஒரு வாக்குவாதம், தன் மனைவி கூட ஒரு வாக்குவாதம், தன் பிள்ளைங்க கூட ஒரு வாக்குவாதம், கோபம், அப்புறம் ஒரு அழகான பெண்ணை பார்த்தா காம உணர்வு உண்டாவது, இப்படி பல துவேஷங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுவாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இறை வழிபாட்டு ஒரு காலத்தில் கிடையாது. நம்ம வேதம் பொய்யல்ல, நம்ம சாஸ்திரம் பொய்யல்ல, எதுவுமே பொய்யல்ல. நம்ம பொய்யாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் விஷயமே. இப்போ ஆலயத்துக்கு போக சொன்னால் போகிறேன், கும்பிட சொன்னால் சாமிகிட்ட சொன்னால் சாமியெல்லாம் செஞ்சிடும். என்னமோ அது இறைவனா இல்லை வேலைக்காரங்களா நம்மளுக்கு? இங்கே நம்மளை இறைவனை கேவலப்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் விஷயமே, பிரச்சனை. இப்போ சில ஆலயத்துக்கெல்லாம் போகும்போது எனக்கு இந்த ஆலயத்துக்கு போனால் சரி வரல, இந்த ஆலயத்துக்கு போனால் நம்பர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களோட பணத்தையும் இறைக்கிறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க, அந்த கோயிலை வந்து ஒசத்தி பேசுகிறாங்க, அந்த கோயிலுக்கு உண்டான பூஜைகளும் வந்து கலந்துக்கிறாங்க, முன் வந்து செய்கிறாங்க. மித்த ஆலயத்தை வந்து ஒதுக்குறாங்க இல்லையோ, அது ரெண்டாவது போச்சு. பட் அவங்களோட பிரச்சனை வந்து ஒரு ஆலயம் தீக்குது அப்படின்னு சொல்லும்போது இது குரு பார்வையிலேருந்து அது எந்த மாரி இருக்குது? அதாவது நீங்கள் நல்லா பார்க்கலாம், எந்த ஆலயமும் உங்கள் பிரச்சனை தீர்க்கலை. எந்த ஆலயமோ, எந்த விக்கிரமோ, எந்த வடிவமோ உங்களை பிரச்சனை தீர்க்கலை. உங்களை பிரச்சனை தீர்க்குவதே நீங்கள் தான். உங்கள் மனம்தான் உங்கள் பிரச்சனை தீர்க்குது. உங்கள் மனம்தான். நீங்கள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்கள் மனம் அங்கே இல்லை. மனம் இல்லாதவங்க கோயில் எது, வழிபாடு எது? உதாரணத்துக்கு ஒருத்தன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான், அவனுக்கு அப்போது மனம் இருக்கா? இல்லை. ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கவனுக்கு கனவும் இல்லை, மனமும் இல்லை. மனம் இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஆலயம் ஒன்று இருக்கா, கோயில் ஒன்று இருக்கா, இறை ஒரு வார்த்தை இருக்கா? எதுவுமே இல்லை தானே. பந்தம், உறவு எதுவுமே இல்லை. அதுக்குன்னு அவனை சவமாயிட்டானா? இல்லையே. இன்னும் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால தான் அவன் தூங்கி ஏஞ்சி என்ன சொல்கிறான், பா நல்லா இருக்குது, நல்ல ஒரு தூக்கத்து போன பிறகு அவன் நிம்மதியாக இருக்குமா, உடம்பே ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ அந்த சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? அப்போ இறை வழிபாட்டு எங்கே இருக்குது? இந்த இறை அதான் உள்ளம் என்பது பெருங்கோவில், ஒன்று உடம்பு ஒரு ஆலயம். யார் சொன்னார்? திருமூல நாயனர் சொன்னார். உள்ளம் என்பது பெருங்கோயில் சொல்லிட்டு, உள்ளம் தான்ப்பா பெருங்கோயிலே சொல்லிட்டாரு. அவர் வெளியே இருக்க கோயிலை பற்றி பேசல. ஆனால் இந்த உள்ளம் என்பது பெருங்கோயிலை நீ அறிவதற்கு உள்ள பள்ளிக்கூடம் தான் ஆலயம். உன்ன மாதிரி ஒரு உருவத்தை வடித்து அதில் பல கைகளும் கால்களும் வச்சு அதுக்கு பல ஆயுதங்களை வச்சு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க தத்துவம், ரகசியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ உங்கள் உடல் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணை பார்க்குறீங்க, மூக்கை பார்க்குறீங்க, வாயெல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் உடலுக்குள்ளே இருக்க விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுதா? உறுப்புகள் பார்க்க முடியாது, பார்க்க முடியல. அந்த பார்க்க முடியாத பொருளை தான் வடிவமாக வெளியே வகுத்து வச்சுருக்காங்க, ஆயுதமாக. கை கால் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ முருகனை தான் வேலை வச்சுருப்பாங்க, மயில் வச்சுருக்காங்க, சேவலக்கொடி வச்சுருக்காங்க. இப்போ விநாயகர் இருந்தால் மூஷகம் வாங்கன்னு வச்சுருக்காரு. எதனால அவர் தொந்தியாக இருக்கார்? எதனால தும்பிக்கையாக இருக்கார்? இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமாக இருக்கிற ரகசியங்கள். தன்னோட உண்மையான ரகசியத்தை தெரிய வைக்கிறதுக்காக மனிதனுக்கு வெட்டி காட்ட முடியாது. அப்போ ஒரு வடிவத்தை வடித்து அந்த வடிவத்து மூலியமாக தனக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை அங்கே பயிற்சிருக்காங்க. அதை ஒரு மாணவன் தன் குரு கிட்ட போய் கேட்கணும். என்னை வணங்க சொன்னீங்களே, எனக்கு இப்படி தோப்புக்குறம் பட சொன்னீங்களே, இதுக்கு வழிபட்டீங்களே, எதனால தும்பிக்கை இப்படி இருக்குது, எதனால காது இவ்வளோ பெருசாக இருக்குது, எதனால விநாயகருக்கு இப்படி ஒரு தொந்தி இருக்குது, எதுக்கு முருகனுக்கு வேலை வச்சுருக்காங்க, எதுக்கு அவருக்கு சேவல கொடியும் மயில் வாங்கணும், எதுக்கு? இந்த ஒரு மாணவன்கிட்ட ஒரு கேள்வி ஞானம் மூலம் உதயம் ஆகணும். இந்த கேள்வி ஞானம் எத்தனை பேர்கிட்ட உதயம் ஆகுது? போகிறாங்க, கையெழுத்துக்கணும், அம்மா சொன்னாங்க, விளக்கு ஏற்ற சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சாமி கும்பிட்டு வாடா, கோயிலுக்கு போட சொன்னால் போதும், சாமி கும்பிட்றான், கடமைக்கு சுற்றிட்டு வந்துட்டு வெளியே நண்பர் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே எதனால? அங்கே ஒரு போதகர் இல்லாத ஒரே காரணத்தினால், ஒரு குரு இல்லாட்டி அவன் வாழ்க்கை இருண்டாயிரும். இப்போ அங்கே ஒரு போதகர் நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஆலயம் வந்து சின்ன ஆலயமாக இருந்துக்கிட்டுமா, மாரியாத்தா ஆலயமாக இருக்கட்டும், எந்த ஆலயமாக இருக்கட்டும், இறைவன் ஒருவன் தான். எல்லா மதத்திலும் சொல்லுவதுதான் சொல்லுவோம். நம்ம இந்து மதம் அதான் சொல்லுவோம், இறைவன் ஒருவன் தான், அவன் அருவமாக இருக்கின்றான், அவன்தான் உருவமாக நம்ம வழிபட்டு இருக்கோம். இப்போ நம்ம உருவமாக இருக்கிறோம், இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த உருவம். ஆனால் அருவமாக இருக்கிறான், அவன் தான் அருவமாக இருக்கிறான். அப்போ எது அருவமாக இருக்குது? உங்கள் உயிர் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. காற்று மூச்சு காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது போல. ஆனால் உடலுக்குள்ள அனைத்துலேயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம் தானே? அதான் அருவமாக இருந்து
உருவமாக வெளிப்பட்டுருக்கான் நம்ம மனித உடலில். அதனால் நம்மளால எல்லாமே அவன் அருளால் நடக்குது. ஏன்னு சொன்னால் அவன் அருவமாக உள்ளே இருந்து இந்த உருவத்துக்குள்ளே இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கான் அருளாக. அதான் அருள் சக்தின்னு சொல்கிறோம். இந்த அருள் ஏங்கன்னு சொன்னால் நம்ம செத்த போன மாதிரி இருப்போம், ஜடம் பொருளாக இருக்கும். அப்போ அந்த சக்தியாகப்பட்டது யார் கேட்டால் அருள். நமக்குள்ளே இருக்கிற ஜீவ சக்தியாக இருக்கிற அருள், உயிர் மூச்சாக இருக்குது. அந்த அருள் சக்தி தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அனைத்துலேயுமே. அப்போ இந்த ஞான மார்க்கத்துக்கு வரப்ப, யோக மார்க்கத்துக்கு வரப்ப இந்த போதனை தான் அங்கே வெளிப்படுது. இவனால இறைவன் நீ வெளிப்பாட்டு அதே இறைவன் உங்களுக்குள்ள தாண்டா இருக்கிறாரு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்க எந்த சிலைகளோ எந்த வடிவமோ நடமாடி இருக்கா? செயல்பட்டிருக்கா? இங்கே யார் செயல்பட்டுருக்கோம்? மனிதர். அந்த ஆலய உருவாக்குறதுலேருந்து அந்த சிலையை உருவாக்குறதுலேருந்து அந்த பூஜை செய்கிறதுலேருந்து சகலத்தையும் அதை வணங்குறவனும் மனிதனாக இருக்கான் தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஆலயத்தை மண்ணை சிறப்பாக்கி ஒரு ஆலயமாக உருவாக்குற மனிதன் தான். அதுக்குள்ளே சிலையை வடித்தவனும் ஒரு மனிதன் தான். அதுக்குள்ளே பிராணா பிரதிஷ்டை பண்ணதும் ஒரு ஐயர், ஒரு பிராமணன், அவனும் மனுஷன்தான். அதை வழிபடுறவனும் ஒரு மனிதன் தான். அப்போ இங்கே இறைவன் எங்கே இருக்கிறாரு? அனைத்திலும் இருக்கிற இறைவன் நம்ம சொல்லிட்டோம். எங்கும் நிறைஞ்சக்கு பரம்பொருள். அப்போ எங்கே இருக்கிறாரு? அனைத்துக்குள்ளே இருக்கான்னு நமக்குள்ளே இருக்கிறது தானே. அப்போ தனிப்பட்ட கடவுள் எங்கிருந்து தனியாக வந்துச்சு? இதுதான் ஞானமாக இருக்கும். இதுதான் ஞானமாக இருக்கும். ஆனால் இதை தெரிஞ்சுக்காக முதல்ல சிறு வயசு குழந்தைக்கு இது சொன்னால் புரியாது. அப்போ அவங்களுக்கு நம்மளை போல ஒரு உருவத்தை காட்டி அதுக்கு ஒரு புராண கதையை உருவாக்கி அந்த ஆர்வத்தையும் அந்த பக்தியும் உருவாக்கத்துக்காக தான் நம்ம புராண கதைகள்லாம் உருவாக்கப்பட்டது. இப்படி முருகன் வந்தார், மயில் மலை வேணார், உலக சுற்றினார், அம்மா அப்படி யாரும் கேட்டால் இந்த புராண கதை காரணம் எதுக்காகனா ஒரு குழந்தைக்கு ஆரம்ப பள்ளியில் அவனுக்கு ஆர்வத்தை உண்டாக்கணும் போல கடவுள் இருக்கிறான்னு நம்பிக்கை வர வைக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தவனுக்கு மட்டும்தான் கடவுள் எங்கே இருக்கான்னு காட்ட முடியும். உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, நான் எப்படி உங்கள்கிட்ட கடவுளை காட்டுறேன்? எப்படி நான் உங்கள்கிட்ட கடவுளை உணர்த்த முடியும்? உங்கள் நம்பிக்கை இல்லையே, அது கேட்கவே தயாராக இல்லையே நீங்கள். அப்போ அதை நம்புறவனுக்கு இறைவன் எப்படி இருக்கிறாரு, எதுவாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு நான் உணர்த்தப்படுறது தான் போதகர், அதுதான் குருமாருங்க. ஆலய வழிபாடில் ஒரு விக்கிரத்தில் அந்த விக்கிரம் என்னைக்கத்தான் அசைஞ்சிருக்கா? இல்லை. அசைறவனை யார்? அது குளிப்பாட்டில் கூட நம்ம தானே குளிப்பாட்டுறோம். அப்போ எதுக்காக அங்கே வச்சாங்க? தத்துவமாக வச்சுருக்காங்க. தத்துவம். இறைவன் இருக்கிறாரு, சத்தியம் 100க்கு 100 உண்மை. ஆனால் அது உனக்குள்ளே இருப்பது உனக்கு உன்னால் இப்போ உணர முடியாது. ஏன்னா கண்ணுக்கு பார்க்க முடியல. இந்த உடலெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க சயின்ஸு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை பார்க்க முடியல. இந்த உயிரை இன்னும் இருக்க யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, இன்னும் சயின்ஸ் சொல்ல முடியல. அதான் அருவமாக இருக்கிறான். தனக்குள்ளே இருந்து தன்னை இயக்கிக்கிட்டு ஏதும் அறியாத போல் இருப்பானா ஒருவன், அவனை அறிந்து கொண்டால் அவன்தான் தலைவன் இறைவன். கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவார், அதுதான் உண்மை. ஆனால் அந்த சிலையில் அந்த உயிர் மூச்சு இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அப்போ அங்கே பக்தியோடு கும்பிட்றப்ப யார் பக்தியாக கும்பிட்றா? மனம் கொண்டவனே பக்தியாக கும்பிட முடியும். மனம் இருக்கிறதா தானே. அப்போ மனம் தானே பக்தியாக கும்பிடுறது. மனம் தானே நம்பிச்சு இறைவன் இருக்கிறாரு என்பது முழு நம்பிக்கையோடு இருந்துச்சு. என்னத்தை அது சிலையை பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும், ஆனால் அவன் வச்சுக்கு நம்பி கடவுள் இருக்கிறான்னு நம்பினான் பார்த்தியா? ஏன்னா அதுக்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறனால தான் நம்பிக்கை உருவாச்சு. அப்போ தன்னுக்குள்ளே நம்புறப்ப அந்த பக்தியில் வரப்போ உங்கள் கண்கள் மூடிக்கொண்டு இருக்குமா திறந்துருக்குமா? ஒரு மனிதன் பக்தியில் இறைவனை வழிபாட கற்பூர ஆரத்தி காட்டுறப்ப பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு நொடி பொழுது உங்களாருமே கண்ணை சொரியிடும், மூடிடும். ஆமாம் தானே. கடவுள் அங்கே தான் இருக்கிறதால் எதனால கண்ணை மூடினீங்க? மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ இறைவனை எங்கே வெளிப்படுறாரு? மனசுக்குள்ள. இங்கே வெளிப்படுறதுக்கு அங்கே ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இங்கே தோன்றதுக்கு அங்கே சுவிட்ச் போட்டு அவனை வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படை பக்தி மார்க்கத்தை சரிய நிலையில் இருக்கிறோம், சரிய கிரையில் இருக்கிறோம். அப்போ நம்மளுக்குள்ளேயும் இறையை வெளிப்படணும், இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் நம்மளுக்கு உணர்த்ததுக்காக தான் குருமார்கள் இப்படி ரகசியமாக இப்படி ஒரு விக்கிரம் உருவாக்கி இப்படி ஒரு ஆலய வழிபாட்டு எல்லாம் உருவாக்கணும். எல்லாம் ஒன்று கூடணும், ஒற்றுமையாக இருக்கணும், சகோதரத்தில் இருக்கணும், வேற்றுமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலய வழிபாடு. அதான் பள்ளிக்கூடம் சொன்னேன். ஜாதி மதம் வேற்றுமை எதுவுமே இல்லாமல் இறைவன் ஒருவன் தான் நம்ம எல்லோருக்கும் சொந்தம். அவன்கிட்ட தான் நம்ம பாரத்தையும் சுமையும் சமர்ப்பிக்கணும். அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் பார்க்குறக்கு அங்கே ஒரு சிலையாக இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் கும்பிட்ற வழிபடுற அனைத்தையுமே உங்களுக்குள்ளே தான் வழிபடுறீங்க. ஆமாம் தானே. ஏன்னா ஒரு கொரியா மன கஷ்டத்தோடு போகிறப்ப அந்த மனம் தான் கஷ்டப்படுது, உங்களுக்குள்ளே தான் கஷ்டப்படுறீங்க. அதை போய் இறைவா எனக்கு இப்போ நடக்கணும், நான் கடன் தொழில் இருக்கேன், கடன் தீரணும், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, மனம் உருகி
கண்ணீர் மல்கி உள்ளுக்கு பிரார்த்தனை பண்ணுறப்ப பக்தியோட போகிறப்ப கண்ணு என்ன செய்யுது மூடிடுது. கண்ணை மூடி நீங்கள் போயிட்டா திரும்ப உங்களுக்குள்ளே போயிட்டு உங்களுக்குள்ளே போனா கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போடுறப்ப என்ன ஆகுது, மன சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க, பா அந்த தாயை போய் கும்பிட்டேன் மன நிம்மதி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தாயை போய் கும்பிட்டேன், ஆனால் தாய் உனக்குள்ளே தான் வெளிப்பட்டிருக்கா. அப்போ துன்பமும் இன்பமும் எங்கிருந்து வெளிப்படுது, தன் மனதிலிருந்து. ஆனால் மனம் எங்கேருந்து உருவாதோ, தன் மூச்சு காற்றுலேருந்து. அதுதான் கர்மா. அப்போ இந்த கர்மா எங்கே உருவாது, நல்லது கெட்ட ரெண்டுமே எங்கேருந்து வெளிப்படுது, தமக்குள்ளே வந்துடுது. இப்போ முதல்ல சொல்லும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. அதில் என்னென்னா, குரு ஒரு விஷயத்தை வந்து இலக்கா எடுத்து சொல்லும் போது ஒரு புராணம் சொல்லி ஆகணும். அந்த புராணம் வந்து கட்டுக்கதையாக இருக்கலாம், இல்லாட்டி நிஜ கதையாக இருக்கலாம். இப்போ உங்களோட பார்வையிலேருந்து இந்த வந்திருக்க கந்த புராணமும் சரி, சிவபுராணம், சிவபுராணம், எந்த ஒரு இதெல்லாம் வந்து நிஜமாகவே இந்த பூலோகத்தில் நடந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையா, அல்லது இது வந்து குருமார்களே ஏற்பாடு செஞ்ச ஒரு கற்பனை கதையா? இது ஒரு விஷயமா தான் வாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது உங்ககிட்ட கேட்குறேன். இது என்ன கேட்டிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்டா, இதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கில் வருஷத்தில் சொல்கிறாங்க, எத்தனை யுகத்தில் நடந்தது என்பதை, இது ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது உண்மையா இல்லைன்னு யாருக்கும் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, அந்த காலங்களில் நீங்கள் இல்லை, அந்த காலம் நீங்கள் இல்லை, இல்லாத ஒன்று யாரோ ஒருத்தர் எழுதி, அது எதை வந்து எழுதி வச்சிருக்கலாம் ஒன்றை. அப்போ ஆனால் இந்த கதைகள் உண்மையை ஆராய்ந்து பார்க்குறோட, இந்த கதைக்குள் இருக்கிற தத்துவத்தை, சூட்சுமத்தை, ஞானத்தை, அது உறுதி, அது மகா குருமாரங்கள் அதுக்காகவே எழுதப்பட்டதுதான் புராணங்கள். அதான் அதுக்கு பேர் புராணங்கள். சிவபுராணம், கந்த புராணம், இப்படி மகாபாரதம், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க தவிர, அங்கே பாதம் இருக்குது, இங்கே பாதம் இருக்குது, ஆனால் முழு கதையோட இதை யாருமே பார்க்கல. ஏன்னா இப்போ பேசுகிறவங்க அத்தனை பேரும் அந்த காலத்தில் இல்லாதவங்க, யாருக்கும் தெரிய போதில்லை அது. ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு விஷயமும் ஞானிகள் மிக மிக துல்லிதமாக தனக்குள்ளே இருக்கிற அனுபவத்தை அங்கே போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அது இருக்கா இல்லைன்னு ஆராய்ந்து பார்க்குறோட, அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலுக்கு வருது, அதுதான் குரு அவசியம். இந்த ஒரு மகாபாரத்தையே நம்ம போதிக்க ஆரம்பித்தாலே ஒரு 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 சாதாரண மனிதன் அவன் பிரம்மஞானி ஆயிடுவான். சரியான போதனையும் மகாபாரத்தையும், அதாவது பகவத்கீதையாக இருக்கட்டும், மகாபாரதத்தோட இது நடக்கிற விஷயத்த பகவத்கீதையாக கொடுக்கப்பட்டிருக்கு போதனையாக. அர்ஜுனுக்கு கிருஷ்ணா பாடம் நடக்கிற மாதிரி. இது அனைத்துமே உனக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள், உனக்குள்ளே அன்றாட கிருஷ்ண பரமாத்மா போதிச்சு தான் இருக்காது. தன்னோட ஜீவனுக்கு சதா காலமும் கிருஷ்ண பரமாத்மா அங்கே என்ன வந்திருக்காரு, தேரோட்டியாக வந்து குருவாக நிற்கிறாரு. தன்னோட சீரனுக்கு அவரை பற்றி படிக்கிற அந்த புராணத்தை பற்றி கீதையை படிக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா, நீங்கள் பகவத்கீதை படிக்க, நீங்கள் தன்னை தானே படிக்கிறீங்க. பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயமும் என்னவா இருக்குது, மனதை, ஞானத்தை, யோகத்தை, இதுதான் நான் போதிச்சிருக்காரு. நல்லா கவனிச்சிங்களும் உங்களுக்கு தெரிய வரும். பிறகு என்ன சொல்கிறாரு, இங்கே எதையுமே உன்னோட இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு வரல, எதுவுமே இங்கே எதுவுமே நீ கொள்ளலை, எதுவும் நீ செய்யலை, இந்த கொண்டவனே நான் தான், வேண்டவன் நான், இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே நானாகவே இருக்கின்றேன். அந்த முழு தத்துவத்தை இங்கே பிரம்ம ஞானத்தை போதிக்கிறார் ஒரு கடைசியாக. இங்கே இருக்கிற ஆத்மா ஸ்வரூபம் மட்டுமே தான்டா, வேறு எதுவுமே, அந்த ஆத்மா தான்டா, நான் தான் அந்த பரமாத்மாவே தன்னை தெளிவாக சொல்கிறாரு. இங்கே நீ ஒன்றோடு இல்லை, இங்கே நீ என்பது சொல்வது அகங்காரம், நான் என்பது சொல்வது ஒரு அகங்காரம், நீ நான் என்பது சொல்வது ஒரு அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு தான் இந்த மகாபாரதமே நடந்துட்டு இருக்கு. இந்த போருக்கு நடக்கிற காரணமே அகங்காரத்தினால தான். மனிதன் அதனால தான் எல்லா ஞானிகளும், புத்தர்லேருந்து பல ஞானிகள், சித்தர்கள், யோகம் எல்லாமே இந்த சரீக்கிரி ஞான யோகம் எது கேட்டிங்களா, இந்த ஆணவத்தை அழிக்க தான். ஒரு மனிதனோட ஆணவத்தை, அகங்காரத்தை அழிக்க தான் இந்த 4 படிகள். இந்த 4 படிகள் தான் 4 பேர் வந்தாங்க. ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயகர். இவங்க 4 பேரும் 4 படிகள். நம்ம அவங்கள தனியாக ஒரு உருவமாக பார்க்குறோம். 4 பேர் 4 அவங்க சிலையை வச்சு கும்பிட்டுருக்கோம். அவங்க சிலையை வச்சு கும்பிட சொல்ல யாருமே. இந்த 4 பேர் சிலையை வச்சு கும்பிட தேவையில்லை. இந்த 4 பேரும் 4 படித்தலங்கள். உன்னோட சரிய வழிபாடு, உன்னோட கிரிய வழிபாடு போதிக்க வந்திருக்காங்க, உன்னோட ஞானத்தை போதிக்காங்க, யோக நெறிய போதிக்க வந்திருக்காங்க. அதில் மாணிக்க வாசகர் அவர் ஞான நெறியை கற்றுக் கொடுக்க வந்திருக்காரு. அதான்
ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அவரோட மகா குரு யார் கேட்டால் மாணிக்க வாசகர். அந்த நூலை படித்து தான் அவர் வள்ளலார் ஜோதி வடிவம் எடுத்தது. அப்போ இது 4 படியும் நமக்குள்ளே இருக்குது. நீ எந்த படியில் இருக்க, அந்த படியிலேருந்து அடுத்த மேல் படிக்க போகிறதுக்கு வழியை தேடணும். அதுக்கு ஒரு குரு மிக மிக அவசியம். தொட்டு காட்டாத விட்ட சுட்டு போட்டாலும் கிடையாது. குரு இல்லாத வித்த வெறும் சொத்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குரு தான் அதோட சூட்சும நுணுக்கங்கள். நீ எப்படி இது கடந்து போகலாம் அந்த பாலத்தை, இல்லாட்டி உனக்கு ஒன்று இந்த பாலத்தை தாண்டி போதும் வழி தெரியாது. ஆனால் ஒரு குரு கற்றுக்கூடாது. இப்படி ஒரு பலகையை செய்ய, இப்படி இருக்க வெட்டு, இப்படி செய்ய, இப்படி செஞ்சு இப்படி போட்டு இது பாலமாயிரும், இதுக்கு மேலே நடந்து சுலபமாக போகலாம், பாதுகாப்போடு போகலான்னு சொல்லி காட்டுறது குரு. இல்லாட்டி அந்த சீடனுக்கு தெரிய போதில்லை, அந்த மாணவருக்கு தெரிய போதில்லை எப்படி கடக்கிறது, அப்படியே அங்கேயே உட்காந்துருவான். அந்த மாதிரி தான் நம் மக்களில் இன்றைக்கி நிறைய பேர் சரியான போதகரும் குரு அமையாததுனால எல்லாம் இருக்கிற இடத்துல நின்றுட்டாங்க, அறியாமலேயே உட்காந்துருக்காங்க. நின்றுட்டாங்க பொருள் என்ன கேட்டிங்களா, அறியாமலே நின்றுட்டாங்க. எதுவுமே தெரியாமலே கடைசியாக தன் யார் எதுக்கு வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இந்த கர்மா உருவாகிட்டு இருக்கு. ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் படி வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஏன் அந்த எண்ணத்தை நின்று நிதானித்து அதை உணர்ந்து இந்த எண்ணம் தேவைதானா இல்லை தேவை இல்லைன்னு அந்த நிதானம் அவனுக்கு இல்லை. அந்த நிதானம் வர வைக்கிறது தான் தியானம். அதான் அடிப்படை தியானம் அவசியம். அதுதான் ஆசிரம வழிபாட்டு, இந்த மாதிரி குரு வழிபாட்டு. முதல்ல ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை நிதானம். இந்த நிதானமாக இருந்தால் மட்டும்தான். அதுக்கு தான் ஆலயத்தில் போனால் நீங்கள் என்ன வேணும் செஞ்சுட்டு போங்க, ஆனால் கடைசி என்ன சொல்கிறாங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போப்பா. ஏன்னா நிதானமாக இருக்கிறப்ப மட்டும் தான் தெரியும் நீ என்ன தவறு பண்ண, எங்கே தவறு நடந்திருக்கு, அதை சரிப்படுத்துறதுக்கு வழியும் உனக்கு பிறக்கும். நமக்கு நிதானம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பிரச்சனை வந்துச்சு, கோயிலுக்கு போகிறோம், வழிபாடில் செய்கிறோம், சுற்றி வரோம், அர்ச்சனை பண்ணால் குருக்கள் சொன்னால் போதும், ஐயா சொல்லிட்டாரு இந்த பூஜை பரிகாரம் செஞ்சால் போதும் நினைக்கிறேன். முடிஞ்சிடும். கழிவே கழியாது. உன் கர்மா நீ தான் கழுவ முடியும். உன் வீட்டை நீ தான் கழுவ தவிர உனக்கு இன்னொருத்த வந்து கழுவ மாட்டான். ஆமாம் தானேயா? அது வந்து மனசை வந்து நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி இருக்கா, நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம். உண்மை அதான். இதுக்கு காரணம் சோம்பேறி, சோம்பல் தான் இதுக்கு காரணம். காசு கொடுத்தா அவன் செஞ்சிருவான், காசு கொடுத்தா பால் அபிஷேகம் அவர் பண்ணிடுவார். இப்போ அதுவும் யாரும் செய்யலை. பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்க என் பேரில் அர்ச்சனை பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு போய் நின்று பார்க்கறது கூட தகுதி இல்லாமல் இருக்காங்க. இப்போ டைம் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் காட்டுறாங்க. எல்லாம் பிஸியாக இருக்காங்க. எல்லாம் பிஸி. பணம் தேடுறதுக்கு காரணம் காட்டல, சாப்பிட்றதுக்கு காரணம் காட்டல, சுற்றி பார்க்க காரணம் காட்டல. ஆனால் தனக்காக தெய்வத்தை வணங்கத்துக்காக காரணம் காட்டுறோம். இதோட பெரிய அறியாமை என்ன சொல்லுவது? இதுதானே சோம்பல். இந்த சோம்பல் தான் ஒரு மனிதனுக்கு பல பிரச்சனை காரணம். சோம்பல் எதனால் ஏற்பாடு நினைக்கிறீங்க? சாப்பாடுனாலையா, இல்லாட்டி அவங்க வீட்டோட வளர்ப்புனாலையா, இல்லாட்டி சுற்றி இருக்கிற சூழல்னாலையா? சோம்பல் உண்டாகிற காரணம் மூல காரணம் உணவு. மூல காரணம் உணவு. இரண்டாவது அந்த அந்த நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்ம பெற்றோர்கள், நம் நண்பர்கள், இவங்க என்ன செய்கிறவங்களோ அதை பார்த்து அதைப்படி போயிட்டுருக்கோம். அவன் செய்யலாம், அப்போ நம்ம மட்டும் என்ன செஞ்சு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான், அவன் கோயிலுக்கு போல சாமி கும்பிடலாம் நல்லா தான் இருக்கான், கூத்து கும்பலாம் அடிச்சு தானே இருக்கான், நம்ம வீட்டில் தான் சாமி கும்பிட்டு அதை பண்ண இது பண்ணியிருக்காங்க. இவன் அவனை பாட்டு இவன் குட்டுச்சோர ஆகிறான். ஆனால் அவனுக்கு வரப்போது பிரச்சனை அவனுக்கு தெரியாது. வந்த பிறகு தான் அப்புறம் யோசிப்பான், ஐயோ நல்ல வேலை அவன் கூட போய் நானும் சேர்ந்து போயிருப்பேனே. ஆமாம். இப்போ தன்னை பார்க்க விட்டுட்டாங்க. எல்லாமே பிரச்சனை என்ன, நம்மளை பார்த்தா மட்டும் தான் சோம்பல் நம்ம விட்டு விளங்கும். நம்மளை பார்க்கலையே, நம்மளுக்கு தான் அந்த பயிற்சி இல்லாமல் இருக்கு. இப்போ எங்கேயுமே வழிபாடில், நம்ம இறை வழிபாடில் எந்த ஆலயத்துலையும் யாருமே அந்த பயிற்சி கொடுக்குறது இல்லையே. ஒரு போதகர் குருவாக இருந்து அந்த இடத்துல தன்னை அறிவதுக்குள்ள நிலையை யாரும் காட்டி கொடுக்கலையே. அப்போ தன்னை அறியாதவன் அவனுக்குள்ளே இருக்க சோம்பல் அவன் எப்படி உணர போகிறான்? அவன் போகிறதுக்கும் அவன் செய்கிற காரியம் சரி, அவ்வளோதான் முடிச்சு. அவன் சிந்திக்கலை, ஐயோ நம்ம மற்றவங்களும் நல்லா உழைச்சி நம்ம சோம்பேறியாக இருக்கணுமே, அது யோசிக்கல அவன். ஏன்னா அவன் தன்னை அறியலை. ஏன்னா சோம்பல் எங்கேருந்து வருது, தன்னுக்குள்ளே தானே. அப்போ தன்னை தெரிஞ்சாதான் எந்த உணவு நான் சாப்பிட்றேன் எனக்கு இப்படி உணர்வு வருது சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன ஆகும்? அடுத்து எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வருது, எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அறுப்பு சீக்கு வருது, எந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு மந்தநிலை உண்டாகுது. ஏன்னா உங்களை தெரிஞ்சிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் எடுக்கிற உணவு பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மேலே அக்கறை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இந்த உணவு எடுத்தால் இந்த பிரச்சனை வருது, இந்த உணவு எடுத்தால் பிரச்சனை, இந்த உணவை நவுத்திடுவோம். அப்போ கர்மா குறையுதா இல்லையா? இதுக்கு அடிப்படை தேவை தெளிவு. தெளிவு, தன்னை அறிவு, தெளிவு. அதுதான் ஞானமாக இருக்கும். அதுதான் யோகமாக இருக்கும், அந்த ஞானமாக இருக்கும் சொல்கிறாங்க. அதுவும் குரு வழிபாட்டு சொல்கிறாங்க. குரு என்றால் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு மனிதனை இந்த உருவத்தில் பார்க்குற குரு நினச்சிட்டு இருக்காங்க. குரு என்பது அது இல்லை.
நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே தவறான கருத்துனுங்க, குருவே தவறாக நினச்சிருக்காங்க. குரு என்ன நினைக்கிறாங்க, ஒரு உருவத்தை பார்த்துட்டு இவர் தான் என் குரு, இவர் தான் இது எல்லாம் நினச்சிருக்காங்க. உண்மையான குரு அது சொல்ல வரல. குரு என்பது என்னது? முதல்ல தான் சொன்னேன், தெளிவே குரு திருமேனி காண்டல், தெளிவே குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவே குருவின் திருநாமம் செப்பல், தெளிவே குரு ஒரு சிந்தித்தல் தானே. கடைசி வரியில் அழகாக போட்டார், குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்போ முதல்ல நீங்கள் ஒரு உருவம் மூலியமாக ஒருத்தர் பார்க்குறீங்க, அப்புறம் அவர் சொல்கிற வார்த்தை கேட்குறீங்க, அப்புறம் அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்ன ஆகுது, கடைசி எங்கே வந்துருச்சு, உங்களை சுய சிந்தனைக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போ குரு என்னவா இருக்காரு, சிந்தனையாக இருக்கிறாரு, சிந்திக்கிற தன்மையாக இருக்கிறாரு, அவர் தான் குரு. அப்போ உங்களுக்கு ஒரு போதர் குருவாக வந்து, ஏன்னா அவருக்குள்ளேயும் அந்த சிந்தனை தன்மை தான் உங்களுக்கு போதிக்குது. இந்த உருவம் போதிக்கல, இந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனாக இருக்கிற அந்த குரு சத்குருவாக இருந்து அவர் தான் உங்களுக்கு போதிக்கிறாரு எண்ணமாக. அந்த எண்ணம் தான் உங்கள்கிட்ட பேசுது. இப்போ இந்த எண்ணம் தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருக்க எண்ணம் தான் இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம் தானே? அப்போ சிந்திக்கிறது, உங்களை சிந்திச்சு ஒரு கேள்வி கேட்க இப்போ அந்த எண்ணம் தானே, என்னை சிந்திச்சு ஒரு பதில் சொல்லுவதும் அந்த எண்ணம் தானே. அப்போ குருவுக்கு உருவம் இருக்கா? இல்லை. அப்போ ஒருத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருந்தால் அந்த எண்ணத்துக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. அதுதான் குருவுக்கு மரியாதை கொடுக்குறோம். குருவுக்கு சரணகதி கொடுக்குறது எது கேட்டிங்களா, அந்த எண்ணம் இந்த எண்ணத்தை தட்டி எழுப்புது. இது இது புதுசாக இருக்குது. இது கேட்கும்போது ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை வந்து சிந்திக்க தோண வைக்குது. அந்த எண்ணம் நம்ம கேட்குற தேடலுக்கு உண்டான பதிலும் கொடுக்குது. ஸோ இதில் பலரும் வந்து குரு வந்து ஒரு ஃபேஷனேட்டடான ஒரு ட்ரெண்டில் இருந்து தான் சாமி கும்பிட்றாரு. அவர் நல்லா இருக்கார், ஸ்டைலாக இருக்கார், அவர் பேசினா வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால நமக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. அது அவங்களே ஏமாற்றிக்கிறது, அதை வசீகரம் பண்ணுறது. இது வசீகரமாக இருக்குது. நான் என்ன சொல்றதால், அந்த குரு ஒருத்தர் அவர் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவர்கிட்ட இருந்து வர தெளிவான தத்துவங்கள் வெளிப்படுதா, அது அவங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் அந்த வழிபாட்டில் சரி இருக்கலாம். அது வழிபாடு கிடையாது. அதுக்கு அவர்கிட்ட நிறைய போய் சரண அடையிறது வந்து சரணகதி, ஐயா நீங்கள் தான் என்ன எனக்கு தான் மூலக்கடவுளே நீங்கள் தான் அப்படின்னு போயிட்டு சரணகதி அடையிறது வந்து சரியா? அது அந்த மாணவனுக்கு பக்தி உற்சாகத்தில் அவன் அப்படி சரணகதி அடைகிறான். ஆனால் ஒரு சரியான குரு அவனை அந்த சரணாகதி உண்மைதான், பக்தி உண்மைதான், ஆனால் அது நீ உனக்குள்ளே தான் சரணாகதி அடையிறன்னு அவனை திருப்பி தொட்டு காட்டுவாங்க. நீ இப்போ சரண அடைய என்கிட்ட நீ நமஸ்காரம், நீ ஏன்ட்ட பண்ணல, நீ நமஸ்காரம் பக்தியோடு நீ எனக்கு உற்சாகமாக எனக்கு வணங்குறப்ப நீ உனக்குள்ளேயே திரும்பி நுழைஞ்சிட்ட, நீ வெளியே வந்து நிற்கல ஆக்சுவலி, இப்படி உணர்த்துவாங்க அந்த சீடனுக்கு. அதுதான் உண்மையான ஆசான், அதுதான் உண்மையான குரு. ஆனால் இன்று என்ன ஆச்சு கேட்டிங்களா, இவன் சரணகதி பேரால் இவன் பக்தியில் இவன் உண்மையாக இருக்கான். ஆனால் குருமார்கள் என்ன பண்ணுறாங்க, நீ எனக்கு அடிமை, நான் உன் குரு, நீ எனக்கு அடிமை. அவனை ஒரு அடிமையாக வச்சு கடைசி வரைக்கும் அவன் பணத்துக்காகவும் அவன் பொருளுக்காகவும் அவன் பேர் புகழுக்காகவும் இவனை வச்சு அவங்க குருவை பேர் புகழ் பண்ணதுக்காகவே இன்னைக்கு ஒரு வேலைக்காரனாக ஆக்கிச்சிட்டாங்க. இது யார் செய்தவன்னு அந்த தவறான போதகர் அவங்க குருக்கிறாரு. அதாவது பசுந்தோல் போட்டு புலி பசுந்தோல் போட்ட கதை மாதிரி தான் இன்றைக்கி அது அதிகமாகவே ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன செய்வேன், ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க ஒரு விஷயத்தை கேட்குறப்ப உண்மையான தேடல் உள்ளவங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்த சிந்தனையை உங்களை சிந்திக்க வச்சிடும். இல்லையே இவர் இப்படி பேசிட்டு ஆனால் அவர் செயலில் எப்படி இருக்க காட்டி கொடுத்துரும், அவன் அதுலேருந்து அழகாக விளங்கி வந்துடுவான். ஓகே. இன்னொன்று, சத்தியத்தை யாராலும் ஏமாத உண்மையான குரு போதனை கொடுக்குறப்பவே அந்த சீடனுக்குள்ளே தானாகவே ஒரு அதிர்வு சக்தியும் ஒரு தெளிவும் உண்டாக்கும். அப்போது தெரிஞ்சுக்கினா இவர் தான் என் மானசிகமான குரு என்று தெரிஞ்சிடும். அந்த குரு ஒரு காலத்து அந்த மாணவனை காலில் உழுவு எனக்கு நீ இது வாங்கி கொடு கேட்க மாட்டான். அது பாத பூஜை செய்யணும், அதெல்லாம் ஒன்றே கிடையாது. குரு என்பது வந்து தெளிவாக நீங்கள் சொல்கிறது என்னென்னா அவர் போதனை சிந்தனை. உங்களோட தெளிவுக்கு ஒரு 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 விளக்கம் வேணும்னா அந்த தெளிவு வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அது குருவோட சிந்தனை வந்து உங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு பாதை கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு டார்ச் லைட் மாரி. நீங்கள் இருட்டுக்கு போகிறீங்க, ஒரு டார்ச் லைட் வேணும், நான் டார்ச் லைட் தான் இப்போ கொடுக்குறேன், நீ தேடி போகிற. ஆனால் தேடி போகிறது உன்னை தான் நீ தேடி போகிற, நீ வந்து என்ன தேடி வரல, நீ என்கிட்ட கேட்ட நான் உன்ட்ட வழி சொல்கிறேன். வழிகாட்டு மாதிரி ஒரு சைன் போர்ட் மாதிரி தான். அந்த ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கு உண்டான பாதை என்பது ஒரு வழிகாடி அவ்வளோதான் இருக்கும். தவிர அதுக்கு மிஞ்சின தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா பரிகாரமும் இங்கே செய்கிறது வந்து அது வந்து ஏற்றுக்கூடாத ஒரு விஷயம். அதாவது வெளியே செய்வதுக்கு எந்த காரியமும் இல்லைன்னு சொல்கிறேன் திருப்பிட்டு. இப்போ நான் மாலே சொன்னேன் ஆலய வழிபாடில் என்ன சொல்கிறேன், நீங்கள் செய்கிற அத்தனை செயலும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உங்கள் மனசாந்திக்காகவும் மன திருப்திக்காக தான் செய்கிறீங்க. நம்ம ஆலயத்தில் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்கியம் சொல்லிட்டு இருக்காங்க.
செத்தாலும் சரி காலை வழிபாடு சரி, இவன் ஒரு சாங்கியை சொல்கிறான், இவன் ஒரு சாங்கியை சொல்கிறான். இந்த சாமிக்கு இந்த துர்க்கியம்மனுக்கு இவன் இப்படி சுத்த சொல்கிறான், இவன் இப்படி செஞ்சு இப்படி செய்யணும் ஒரு வித்தியாசம் சொல்கிறான். இதெல்லாம் யாரோட அவன் தனிப்பட்ட சிந்தனைகள். சாஸ்திரம் அப்படி சொல்லப்படலை. சாஸ்திரம் வந்து ஒரே 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 நிலையில தான் இருக்கும். வேதம் சாஸ்திரம் எப்போதுமே பொய் சொல்லலை. ஒரு வேத பாடசாலையில் முதல்ல ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்குற முதல் மந்திரமே ஓம், அதை சொல்ல வைப்பாங்க அவர் கணக்கில். அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மூல மந்திரம். மூல மந்திரம் அதை சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மௌனத்தில் இருக்க சொல்லுவாங்க. நீ சொன்னது இப்போ அந்த ஓமை உள்ளுக்குள்ளே கேள்றா சொல்லுவாங்க. இது சூட்சும பிரம்மர்கள் செய்கிற ரகசியங்க. பிராமின்ஸ்க்கு உள்ள போதனை ரகசியம் இது. முதல்ல வாயில் சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சு இந்த மந்திரத்தை, அதுக்கு பிறகு அமைதியாக உட்கார சொல்லுவாங்க. உள்ள அந்த ஓம்காரம் ஓசை விளங்கணும். இதுதான் பாடசாலையோட விஷயம். வேதத்தில் கொடுக்குற மொத்த இது. அப்போ எந்த சாமியாக வந்து போடுமே, எந்த சாமியாக இருந்தாலும் அதுக்கு மந்திரம் என்னது? ஓம். ஓமோட பொருள் என்ன? இந்த ஓம்கார பொருள் தெரியாதனால தான் பிரம்மாவை சிறையில் அடைச்சான் முருகன் சொல்லி அப்பனைக்கு போதிச்ச சுப்பையா சொல்லி முருகனுக்கு ஒரு புராண கதை இருக்குது. ஆமாம் தானே? அந்த புராண பொருளுக்கு தெரியாததுக்காக பிராமணே சிறையில் அடைச்ச முருகனே இப்போ நம்மளோட ஓம்னு தெரியாமல் இருக்கணுமே, நம்மளை எதில் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க? நியாயமான கருத்து தான். அப்போ ஒரு பிரணவ பொருள் தெரியாட்டி அவனை சிறையில் அடைச்ச அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளே இருக்கிற புரணவ பொருள் என்பது அகர உகர மகர சேர்ந்தால் தான் ஆ ஓ மா சேர்ந்தால் தான் ஓம்னு வரும். ஆமாம் தானே? தமிழில் படிச்சிருப்பீங்க. ஓம் என்பது பொருளை தமிழில் எப்படி ஆ ஓ மா இது இணைஞ்சால் ஓம். அதுக்கு அப்படி தானே எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஓம்காரம் என்பது பிரணவ பொருள் சொல்லியாச்சு. ஆமாம் தானே? பிரணவ பொருளுக்கு பொருள் தெரியலனா தான் சிறையில் அடைச்சான்னு சொன்னாங்க. பிராணவ பொருள் தான் என்னது? பிராணம் தான் என்னது? எது பிராணனு? உயிர் நாடிங்களா, மூச்சுங்களா? நம்ம உயிர் மூச்சு. ஆமாம் தானே? இந்த பிராணம் மூக்கில் ஓடுச்சுன்னா நம்ம போனோம். அப்போ அதுதானே அடிப்படை. அப்போ ஒரு ஆலயத்திலே ஒரு மந்திரம் சொல்லுறதுக்காக முதல் மந்திரம் என்ன சொல்கிறாங்க? மூச்சு முதல்ல இருக்கணும் உனக்கு, அந்த மூச்சை உணர்வு. அதான் பாடசாலை பாடவே உனக்குள்ளே அந்த அதிர்வு உணர்வு. அப்படி உணர்ந்தா உன் எண்ணம் அனைத்துமே உனக்குள்ளே இருக்கும். உனக்குள்ளே என்ன நடக்குது நீ சிந்திக்க முடியும். உன் உயிர் மூச்சை நீ அறிய முடியும். அதான் தன்னை அறிவது. தன்னை அறிவது தனக்கு ஒரு கெடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் சித்தர்கள் மொழி. ஆமாம் தானே? அப்போ தன்னை அறிவது எது? இந்த மூச்சு. இந்த மூச்சு இருந்தால் நீ இருக்க போகிற, இல்லைன்னு நீ போனவா போகிற. அப்போ உன்னை தெரிஞ்சுக்க வந்தானே முதல்ல. அப்போ ஒரு ஆலயத்திலே மந்திரம் என்ன சொன்னாங்க? ஓம் சொன்னாங்க. இந்த ஓம் சிறப்பை அதிர் உங்களுக்குள்ள நடச்சா இல்லை அங்கே விக்கிரங்களுக்குள்ள நடச்சா? நமக்குள்ள தான் நடச்சு. அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு? உயிராகவும் உயிர் மூச்சாக பிராணனாகவ முருகனாக யார் இருக்கா? நம்ம உயிர் மூச்சு தானே. அதுதான் பிராணவ பொருள் தெரியணும்னு சொன்னது. அதை உள்ளே அதுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து போகிறது தான் குருமாருங்க அவசியம். தனக்குள்ளே இருக்கு. ஏன்னா மூச்சுக்கு அருவமாக இருக்குது. அப்போ அதை யார் தெளிவுபடுத்த முடியும்? ஒரு குரு. அனுபவித்த மட்டும் தான் தெரியும் எப்படி போனால் இவனை புரிய வைக்க முடியும், இவன் அதை அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி அவனால் அறிஞ்சிக்க முடியாது. அப்போ ஒரு அடிப்படை மந்திரத்தை தான் பேசியிருக்கேன் நான். இப்போ அப்போ யாரை பற்றி பேசியிருக்காங்க அங்கே? உங்களை பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாமிக்கு ஓம் சொல்கிறான். ஓம் சிம்மகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம. நம்ம மந்திரம் படிக்கிறாங்க. இதில் பொருள் யாருக்கும் தெரியல. ஆண்டா எல்லாத்துக்கும் ஓம் சொல்கிறான். ஏன்னா உயிர் மூச்சு இல்லாட்டி எதுவுமே இல்லைடா சொல்ல வருது. என்னது? பிரணவ பொருள் இல்லாட்டி அங்கே கபிலாயம் இல்லை, விநாயகர் இல்லை, முருகன் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருக்குது காரணம் நீதான்டா. அதை எடுத்து சொல்லதான். அதான் ஓம் கணநாம் துவா. இது எல்லாம் நினைக்கிறீங்க சுவாமிக்கு யாகம் வளர்த்து ஓமம் வளர்க்குறாங்க, விநாயகரே வந்து இறங்குறாரு. விநாயகர் எங்கேயும் இறங்கல, நீ தானாப்பா விநாயகராக இருக்க. அதனால தான் அவங்க சொல்கிற அந்த மந்திரத்திலேயே நல்லா கவனிங்க. இது யோகமாக இருக்கும், ஞானமாக இருக்கும். இது ஆக்சுவலி ரகசியம். ஆக்சுவலி நான் இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். இது சில பேர்த்துக்கு இந்த தியான வழியில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் தட்டி எழுப்பும். அதாவது ஒரு மந்திரத்தை ஓம் இழக்கிறப்ப மூச்சு மேலே போகுமா கீழே இறங்குமா? சொர்க்கம் மேலே இருக்கா கீழே இருக்கா? சொர்க்கம். நரகம் எங்கே இருக்குது? அப்போ நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகணும், நீங்கள் மேலே தானே போய் ஆகணும். அப்போ உங்கள் மூச்சு எங்கே போகணும்? மேலே தானே போகணும்.
அதுதானே முக்தி மோட்சம் சொல்லுவாங்க. ஆமாம். அது கீழே மூக்கு வழியாகவும் வாய் வழியாக போனால் நரகம், மீண்டும் பிறவி, ஆவியை அலைஞ்சிக்கிட்டு மீண்டும் பிறப்பெடுக்கணும். இதுதான் நம்ம வேத சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேலே போனால் மோட்சம், அதுதான் இறைவன் இருக்கிற இடம். தன்னோட இறைவன் இருக்கிற இடம் உங்கள் உள்ளம் இருக்கிற இடம், இருதயம் இருக்கிற இடம். இறைவன் இருக்கிற இடம் தான் இருதயம். அப்போ இந்த ஓம் அந்த சொல்கிற முறையும் நிறைய பற்றி தெரியல. எல்லாம் சமயம் ஓம் கணாதி நெறியர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சும்மா வார்த்தையில் சொல்லல, உணர்ந்து அந்த மந்திரத்தை உணர்ந்து எவோ ஒருவன் ஓ ஒரு 5 முறை 10 முறை செஞ்சு பாருங்க, உங்கள் மண்டை மூளைலாம் அதர ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ பிராணசக்தி மூளைக்கெல்லாம் போதா இல்லையா? அப்போ அறிவு தெளிவாக இருக்குமா இல்லையா? ஆக்சிஜன் குறைஞ்சா தானே நமக்கு மங்குரு, தூக்கம் வருது, மயக்கம் வருது. எல்லாமே ஆக்சிஜன் தலைக்கு போனால் எப்படி இருப்பீங்க? அறிவாளியாக இருப்பீங்க, பிரில்லியனாக இருப்பீங்க, தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அற்புதமான ரகசியத்தை சிம்பிளிஃபையாக ஒரு ஓமின மந்திரத்துலேயே எல்லாம் அடங்கியிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஓம்னு கடவுளை பார்த்து சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அதை உன்னை பார்த்து நீ உணரணும். கண்கள் மூடிக்கொண்டு உனக்கு ஓ அப்போது பாருங்க, உங்களுக்குள்ள அந்த அதிர்வும், உங்களுக்குள்ள அந்த பிரகாசத்தையும், உங்களுக்குள்ள ஒரு தெளிவு. அப்போ உங்கள் கர்மா கழியுமா கழியாதா? இப்போ அங்கே போய் நம்ம என்னத்தை கத்திட்டு வந்தாலும் தொண்டை காஞ்சி போவோம், டயர்டாகிறீங்க, எப்படா சோறு போடுவாங்க காத்துட்டு இருப்போம். ஆனால் இறைய வழிபாட்டு இறைவனை அடையிறவனுக்கு பசி எடுக்குமா, தாகம் எடுக்குமா? எடுக்காது. ஆனால் இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு சொல்கிற மந்திரத்தினால என்ன ஆகுது? சக்தி விரயமாக்குறீங்க, டயர்டாக வரீங்க, வேர்த்து போகுது, சாப்பாடு போடுவோம், தண்ணி கொடுக்காத, ஜூஸ் கிடைக்காத காத்துட்டு இருக்கோம். அப்போ அங்கே பசி தாகம் எல்லாம் வந்த பிறகு இறைவனை நினைப்பீங்களா, உணவை நினைப்பீங்களா? உணவு தான். நம்ம இங்கே ஆலயத்துக்கு வந்தது எதுக்காக? இறைவன் நினைப்பு. அப்போ ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதில் சொல்லி கொடுத்த மந்திரமும் சிறப்பு. ஆனால் அது எப்படி சொல்லணும், எதுவாக சொன்னால் முழு பலனை அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுட்டு வர முடியும். ஓம் என்ற பிரணவ மந்திரம் சொல்லும் போது அந்த மூளைக்குள்ளே அதர் சவுண்டு வந்து அது வேறு மாரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இது வந்து பொதுவாக எல்லா நாள்லேயும் சொல்லலாமா, அல்லது அதுக்குன்னு உண்டான நேரம் இருக்கா, இல்லாட்டி இந்த தியானம் பண்ணும்போது தான் நீங்கள் சொல்லணும்னு ஏதாச்சும் ஒரு நிபந்தனை? அற்புதமான கேள்வி கேட்குறீங்க. ரொம்ப சிறப்பாக சந்தன் கேட்குற கேள்விலாம் ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் எல்லா நேரத்துலையும் இருக்கீங்களா, இல்லை ஏதோ நேரத்தில் தான் இருக்கீங்களா? எல்லா நேரத்தில் இருக்குது. எல்லா நேரத்துலையும் இருக்க நீங்கள். அப்போ எல்லா நேரத்துலையும் அந்த பிராணன் உங்களுக்கு இருக்குது தானே? அந்த பிராண பொருள் தானே இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த பிராணன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எந்த நேரம் தான் என்ன, எல்லா நேரத்துலையும் அது உணர்ந்துட்டு இருக்கீங்களே, அதுதானே இறை வழிபாட்டு. சித்தமெல்லாம் சிவமயமே, சித்தமெல்லாம் சிவம். எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குது? சிவமயத்தில். சிவம் இருக்கிற இடம் எங்கே? சொர்க்கத்தில். சரசு. நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் மூச்சு மேலே போகுது. சிவன் இருக்கிற இடங்க மேலே. அதனால தான் நம்ம மரணம் படைக்கல இருக்கப்ப நம்ம மூச்சு எப்படி வாங்குது? மேலே வாங்குது. ஏன்னா சிவத்துக்கு போவ. ஆனால் இருக்கிறப்ப பயிற்சி எதுவும் செய்யாமல், அதை உணராமல், அந்த போதனை கிடைக்காதனால என்ன ஆகுது? இழுத்து இழுத்து 1 நாளோ 2 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ ஆகி உடம்பெல்லாம் புண்ணாகி மூச்சு மூக்கு வழியாக போயிடுது, இல்லை மலத்து வழியாக போயிடுது. கடைசியில் சிவன் அடைய முடியல. ஆனால் சொல்லுவாங்க, இறந்தவன் சிவனை போய் அடைவாங்கன்னு. எப்படி சிவனை அடைய முடியும்? உயிரோடு இருக்கப்ப சிவனை அடையலையா? செத்த பிறகு. ஆமாம் தானே? நியாயமான கேள்வி தான் அது. உயிரோட இருக்கப்ப சிவனை அடையலையா? உயிர் இருக்குது, சத்து இருக்குது உடம்புல. சத்து போறன்னு அர்த்தம் என்ன தெரியுங்க? சத்து போகிற என்பது அர்த்தம் பொருள் என்ன கேட்டீங்கன்னா, உடம்புல சத்து போச்சுன்னு அர்த்தம். சத்து போனதுக்கு தான் வார்த்தையில் சொல்ல சொல்ல செத்து போச்சு செத்து போச்சு சொன்னாங்க. ஏதாச்சும் செத்து போச்சு வார்த்தை கிடையாது. சத்து போச்சு. உடம்புல இருந்து ஒரு சத்து இருந்துச்சு, அந்த சத்து இப்போ இல்லை, அதான் போனமாக இருக்குது. அதை தான் செத்து போச்சுன்னு சொல்கிறோம். தமிழில் அப்படி இல்லை, சத்து போச்சு. அப்போ உடம்புல சத்து இருக்கிறப்ப இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி உணர முடியும், அதை பயிற்சி பண்ண முடியும், அதை அறிஞ்சிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். சத்து போன பிறகு அவன் சிவ பார்த்து அடிச்சுட்டான்னு சொன்னாங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஓகே, இதுலேயே கேட்குறேன், சிவன் அடையிறது எந்த வழி? இது கண்டிப்பாக ஒரு குறுக்கு வழி கேட்பாங்க. சிவன் அடையிறதுக்கு எளிதான வழி இருந்துச்சுன்னா அது எந்த? இப்போ நான் கூட சொன்னேனே, இதோட வேறு சுலபம் இருக்குமா? எல்லா நேரம் சிவன் இருக்கிற இடம் எங்கே? மூச்சு. அதான் சொன்னேன், உயிர் மூச்சு போகிற மண்ணுக்கு அந்த உயிர் மூச்சு எங்கே இழுத்துச்சு? மேலே தானே. அப்போ சிவனோட சொர்க்க வாசல் எங்கே இருக்குது? மேலே தானே. அந்த வாசல் திறக்க முடியாதனால தானே நீங்கள் கீழே மூக்கு வலி பிடிச்சிட்டு போனீங்க. அதே யோகிங்க, ரிஷிகள், ஞானிகள், ஜீவ சமாதி அடைஞ்சவங்க மூச்சு இங்கே போகாது, நீங்கள் பார்க்கலாம்.
மூச்சு அப்படியே மெதுவாக போயிட்டு மெதுவாக போய் உள்ளுக்கு வாசல் திறந்து சொர்க்கத்தில் போய் அடைஞ்சிரும், சிவலோகத்தில் அடைஞ்சிரும். அதுதான் மட்டும் இங்கே இருக்கும். அந்த இந்த உடல் மட்டும் இங்கே இருக்குது சொன்னீங்களே, அந்த உடலுக்குள்ளே தான் அந்த சிவனையும் இருக்குது. அந்த உடல் கூட தான் சிவமே இருக்குது. இது கொஞ்சம் ஆழமான அடுத்து, ஏன்னா ஞான யோகத்தில் பெரிய விஷயம். இதை அடுத்த படிக்க நம்ம கொண்டு போகிறது. முதல்ல அடிப்படை நீங்கள் கேட்டிங்களே, அந்த சிவனை இது உயிரோட இருக்கணும், அடையணும், அனுபவிக்கணும் தானே. உயிரோட இருக்கணும் சிவனை அனுபவிக்கலையா? செத்து போயிட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. நானே இப்போ என்ன இருட்டில் இருக்கேன்னு தெரியல. நான் எங்கே பிறப்பேன்னு தெரியல. நாய்க்கு பிறப்பனா, பூனைக்கு பிறப்பனா, பாம்புக்கு பிறப்பனா, இல்லை மனுஷனா பிறப்பனா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம சொல்லிட்டோம், சிவன் அடிச்சிடுறாரு, சிவன் அடிச்சுட்டு சிவபாதம் அடிச்சிட்டான்னு. ஒரு தேங்காய் உடச்சி அதை வச்சு காட்டுறோம். ஓ சரியா உடச்சு, அப்போ சிவபாதம் அடிச்சிட்டாரு. தேங்காய் கோணை உடச்சா ஓ அந்த ஆய்வு சுற்றிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஒரு பிஸ்னஸ். இது என்ன ஒரு அறியாமை. இதெல்லாம் மனிதனை தன் பக்கம் வசம் திருப்பத்துக்காக, தன் பக்கம் தன் சொல்லுதெல்லாம் கேட்கணும், தானும் ஒரு ஆளாக இருக்குன்னு சொல்றதுக்காக செய்கிற வேலை. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே அதுதான் கேட்குது. இதுக்கு அது ரிலேட்டட் இல்லை. நோ ரிலேட்டட். இப்போ அவங்க வந்து இது மக்களாகிய சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை இந்த அறியாமைக்குள்ளே இருக்காங்க. இந்த அறியாமைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பாலத்தில் தான் போயிட்டு இருக்குமே இருக்குது சமுதாயம். ஆமாம், ரைட்டு. ஸோ இது வந்து ஒரு குரு வந்து தான் விளக்குனா, அந்த காலத்தில் குரு வந்து தான் இந்த விஷயத்தை வந்து விளக்கிட்டு இருந்தார். அது ஒரு காலத்தில் இல்லை. இப்போ தலை தூக்கி நிற்கிது ஒரு இடத்துல. ஒவ்வொரு காலத்துலையும் குரு அவதாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குரு வந்துட்டு தான் இருக்காங்க. குருக்கு இறப்பு கிடையாது. இன்னொரு குரு போனால் இன்னொரு குரு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என் மூலியமா வரலாம், அடுத்த இன்னொருத்த மூலியமா வரலாம். எண்ணங்கள் தானே, சிந்தனை தானே, சிந்தனையும் தானே குருவாக இருக்குங்க. தெளிவான சிந்தனை தானே குரு. குரு வருகையினால் இருள் விளங்கிடும். குரு வருகையினால் இருள் விளங்க. அதாவது ஒரு குரு ஞான உபதேசம் பண்ணுறப்ப உங்களுக்கு அறியாமை நீங்கிடும். இவ்வளவு நாள் தப்பாக புரிஞ்ச விஷயத்த இப்போ புரியுற மாதிரி வந்த பிறகு என்னாச்சு, ஐயோ ஊரெல்லாம் சுற்றினேனே, இருக்கிற இடத்துலேயே இறைவனை பிடிக்கிற விட்டு போட்டு நம்ம ஞானிகளும் நம்ம வேதமும் மந்திரத்தில் சொல்கிற அத்தனை பொருளும் இருக்கிற இடத்துல சொன்னது. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இன்னும் அக்கறைக்கு இங்கே அங்கங்கே சுற்றிட்டு அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்காம போயிட்டுருக்கோம். கடைசியாக வயசாகி பல்லு கொட்டு போய் முடி நிறச்சி நோயின் வாய்ப்பட்டு செத்து தான் போகிறோம். திருப்பிட்டு செத்து போகிறதுக்காக நம்ம இங்கே வரல, இங்கே செத்து போகிறோம். அதான் மரணம் இல்லாமல் பெரும்பால்வை பெறத்துக்கு தான் வந்திருக்கோங்க. ஆனால் இங்கே ஆமாம். அப்போ உண்மை பொருளை ஒரு குரு வந்து போதிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரிய வரப்போகுது. இல்லாட்டி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலன்னு சொன்னால் உங்கள் சிந்தனை இந்த பக்கம் திரும்பி இருக்குமா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் காலத்தில் செஞ்சுருப்பீங்க, இதுக்கு முன்னே மற்றவங்க சொன்ன விஷயத்தை இருப்பீங்க. இப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயத்த, ஆனால் தெளிவாக இருக்குது. இங்கே எந்த ஒரு புராண கதையோ எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இங்கே திணிக்கல. ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கே கதை சொன்னோமா, ராமர் கதையோ இல்லை மகாபாரத கதை பேசணுமா? இல்லை. நம்ம இங்கே இப்போ பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம். இந்த ஒரு சின்ன மூச்சியை நான் சொன்னேன், ஓம் என்ற மந்திரத்தை எப்படி சொல்லணும் இப்போ சொன்னேன். சொல்கிறப்ப மூச்சு மேலே வாங்கணும். அதுதான் இந்த பயிற்சி ஒருவன் அடிப்படை ஒரு மாணவன் செஞ்சால் 1000 சுற்ற கோயிலுக்கு போன சமம். அங்கே தான் தெய்வம் குடியிருக்கு. இப்போ நம்ம என்னது வானவில்ல இவங்க கண்டுபிடிச்சங்க, இந்த ஓம்காரம் ஓசை விளங்குதுன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி. இது நம்ம முன்னோர்கள் எப்பயே சொன்ன விஷயம் தானே. அதுதான் ஓமி. அந்த ஓம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது. அது இல்லாட்டி நம்ம செத்த போனோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருளை எடுத்து காதுகிட்டு வைங்க, என்ன கேட்க சத்தம் உங்களுக்கு? ஒரு அலை ஓசை சத்தம் கேட்குமா இல்லையா? அந்த அலை ஓசை சத்தம் தான் ஓம்காரம். அது செத்த போனத்தில் இருக்காது, நம்மளுக்கு இருக்கு. இப்போ அப்போ கடவுள் யாருங்க? நாம் தானே. நமக்குள்ளே இருக்க அந்த பிராணவ பொருள் தானே கடவுளாக இருக்குது. இப்போ உயிர் மூச்சு தானே கடவுளாக இருக்குது. அது இருக்கிறனால தான் அங்கே ஒரு சிலையை உருவாக்குது, தன்னை போல ஒரு சிலையை உருவாக்குது. தான் இருக்கிறனால தான் தனக்கு ஒரு ஆலயம் உருவாக்குது. தான் இருக்கிறனால அங்கே அன்னதானம் போடுது. நம்ம போல் மற்றவங்க பசியில் பட்டிலையும் அனுபவிக்கூடாது, எல்லோரும் வாழணும், நல்லா வாழணும்னு சொல்லி அந்த உயிர் அங்கே தங்கி நல்லா வாழணும்னு சொல்லி எல்லாரும் அன்னதானம் போகிறோம். அதுக்கு தான் அன்னதானம் போட சொன்னாங்க. அதுக்கு தான் அங்கே தியான பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அங்கே போதனை சச்சங்கம் எல்லாம் நடக்குது. அப்போ கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த நெறிமுறையில் வைக்கல யாருமே. நிர்வாகத்தினால இருக்கிற பிரச்சனை இதெல்லாம். அதுலேயும் அரசியல் பூந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள அரசியல் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசியல் இது தப்பு கிடையாது, ஏன்னா இன்றைக்கி பணம் தேவைப்படுது, எல்லாம் நல்ல விஷயம், நல்லது தான். ஆனால் அந்த அரசியல் சுயநலமாக இருக்கக்கூடாது. பொது நலனை கருதி தான் அந்த ஆலயத்தில் செயல்பண்ண தவிர அந்த அரசியல்வாதிகள் சுயநலமாக இருக்கக்கூடாது. தனக்கு பதவி, தனக்கு மாலை போடணும். எதுக்கு? இன்னும் எவ்வளோ தான் மாலை? ஒரு நாளைக்கு ஒத்து மட்டும் மாலை போட போகிறான் படுக்க வச்சு.
ஊரே மாலை போடுது. ஊரே மாலை போடுது. அன்றைக்கி அந்த மாலை போடுறதுக்கு இடம் இல்லை. ஆமாம். அதை கூட தூக்கி குப்பத்தில் போட்டுருவாங்க மலையெல்லாம் தூக்கி. அது கூட செய்கிறாரு. அதை ஏன் அந்த சிந்தனை வர மாட்டேது? பொது நலனை கருதி அரசியல்வாதிகள் பொது நலன் கருதி ஒரு ஆலை வேலைப்பாட்டை எப்படி கொண்டு வரலாம்? எவ்வளோ கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க? ஏன் அந்த போதகருக்கு ஒரு வருமானம் கொடுத்து வந்தால் யாரும் வரமாட்டான்? ஏன்னா எல்லாத்துக்கும் வருமானம் தேவை. ஒரு வாகனத்தை கொண்டு வரது, நேரத்தை ஒதுக்கி அவங்க தொழில் விட்டு குடும்பத்தை விட்டு வந்து செய்யணும் தேவை. அவங்க ஒரு வருமானம் கொடுத்துட்டு போய் தப்பே கிடையாது. அவங்க பேராசைக்காக பங்களூர் வாங்கிறதுக்காக பணத்தை கேட்கல. வந்துட்டு போகிற செலவுக்கு தானே ஒரு கொடுத்தா அவங்க யாரும் வரமாட்டா. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அதெல்லாம் அரசியல் பூர்வ தப்பு கிடையாது. ஏன்னா அரசியல் வந்துச்சு அவங்க நிறைய செய்யலான கோயிலுக்கு ஆலயத்தை பெருசாக்கலாம், பண வசதி. அப்போ இந்த ஐயர் பாருங்க மக்கள்கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்க குறைஞ்சிரும். அவனுக்கு தேவையான வருமானம் தான் கொடுக்குதே. ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் முடிச்சு, ஒரு நல்ல நியாயமான சம்பளம் கொடுங்க, இப்போ தப்பு கிடையாது. அப்போ மக்கள்கிட்ட அவன் எதிர்பார்ப்பானா? போய் சொல்லுவானா உனக்கு கிரகம் சரியில்லை, அதை சரியில்லை சரிட்டு? யார் கிரகம் என்பது யாரு? யாருக்கு தான் கிரகம் சரியாது இருக்கு சொல்லுங்க, ஒருத்தனுக்கு காட்டுங்கன்ட்ட. ஆமாம், நியாயமான கேள்வி. யாருக்கு தான் கிரகம் சரியா இருக்கு? கிரகம் எங்கே இருக்கு? நீங்கள் வழிபடுற இடம் எங்கே இருக்கு? இப்போ கிரகம் என்பது 9 கிரகம் சொல்கிறாங்க. அதுலேயும் சில தவறு இருக்குது. 9 கிரகம் சொல்லக்கூடாது. சூரியனை எப்படி கிரகமாக சேர்க்க முடியும்? அது ஒரு எரி நட்சத்திரம். எரி நட்சத்திரம் கிரகமாக சேர்த்துருக்காங்க. அங்கேயே சில கொலை இருக்கு, அது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கிரகம் எங்கே இருக்குது? நமக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுது? வெளியே இருக்கிற சூரியன், சந்திரன், வெள்ளி கிரகம், இந்த எல்லாம் வெளி இதுதானே இயற்கை மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்க? ஒரு வடிவத்தை ஒரு கருங்கல்ல, சாதாரண கருங்கல்ல செதுக்கி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஆப்ஜெக்ஷன் கொடுத்து வச்சுருக்க. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், தப்பு கிடையாது, தத்துவம். ஆனால் அதை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. போதனை தப்பாக போச்சே. அதை காட்டி அதில் இருக்கிற மந்திரம் என்ன சொல்லுது, அதில் மந்திர பொருள் என்ன, இதை விலைக்கு சொல்கிறதானே. அப்போ தானே அவன் கிரக பிடியிலேருந்து அவன் வெளியே போட முடியும். நீ ஒரு சிலையை பிடிச்சிட்டு இப்படி விளக்கு வச்சா நீ சுற்றிட்டு வா எல்லாம் சரியாயிரம் சொன்னால் கடைசிக்கு அவன் முட்டாளாக தான் இருப்பான். திருப்பி இன்னொரு நாள் பிரச்சனை வரும், திருப்பிட்டு அதே போவான், அங்கேயே காசு செலவு பண்ணுவான், அங்கேயே அர்ச்சனை பண்ணுவான், அங்கேயே சுற்றுவான், திருப்பி வருவான், திருப்பிட்டு அவன் தவறை திருத்திக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவன் தன்னை தானே அறிந்துக்க முடியாது. அவன் தன்னை அறிஞ்சால் தானே தான் செய்கிற தவறை திருத்திக்க முடியும். நீ கடைசி இருக்க அவன் கண்ணை திறக்கலை, கண்ணை மூடி வச்சுட்ட. பிறகு எப்படி அவன் கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும்? தியானம் என்பது இந்த அவசர காலகட்டத்தில் யாரும் நின்று ஒரு விடிகாலில் 3 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணி அதுக்கப்புறம் குளித்து வேலைக்கெல்லாம் போகிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இந்த தியானம் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? அது என்ன தியானம் என்பது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு. தியானம் என்பது எல்லாம் வாரத்துக்கு தியானம் எந்த குருட்டு போகிறான், அந்த குரு போன அங்கே ஏமாத்தலை, அப்புறம் அங்கே பணத்தை பிடுங்குறாங்க, அப்போ என்னமோ நடந்தது போது கதை. தியானம் என்பது முதல்ல என்ன தெரியும்? தன்னை தியானிக்கிறது தான் தியானம். தன்னை தியானிக்கணும். நான் போய் சாமி மனைக்கு போய் உட்காந்துருக்கேன், நான் இந்த படத்தை மனைக்கு உட்காந்து தியானம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மனம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷனுக்காக ஒரு சிலையோ ஒரு வரையோ முதல்ல வைக்கிறோம். ஆனால் அதை பண்ணிவிட்டு ஏன் கண்ணை மூடுறீங்க? நமக்குள்ளே இருக்கிற இது உன்னையே தியானிக்க சொல்லுது. உன்னையே தியானம் பண்ண தான் நீ வந்திருக்க. உன்னையே தியானிக்க. நீ தான் கடவுள், நீ தான் ஆத்மா, நீ தான் பரமாத்மா. உன்னையே தியானிக்கணும். கடவுள்கிட்ட போனால் உன்னையை தியானிச்சா மட்டும்தான் நீ போய் சேர முடியும். சும்மா வெளி தோட்டத்தில் மன ரீதியில் வெளியே செஞ்சீங்கன்னா அது போய் சேர முடியாது. அது வெளியே காற்றோட காற்று போயிட்டு இருக்கு. ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கே தன்னை தியானிக்கணும். தன்னை தானே தியானிக்கணும். அப்போ தன்னை என்பது இது இப்போதுக்கு நம்ம தெரிஞ்சது உயிர் மூச்சு. எனக்கு இதுதான் இப்போ நம்ம சொல்ல முடியும் உணர். அதுக்கு அடுத்த நிலை என்ன இருக்குது? அது சுட்சமாக அது அடுத்து அந்த பள்ளிக்கூடம் போகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ தான் அது சொல்கிறப்ப அவனுக்கு விளங்கும் அந்த பயிற்சி பயிரப்ப. இப்போ சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்கிறானே குழம்பி போச்சு, அது எங்கே இருக்குன்னு தெரியும். அது ஒரு பக்கம் தேடாமா, எங்கேயும் இன்னொரு 10 குருவை தேட போச்சு, அங்கே போய் பல சிக்கலை பாட்டிட்டு இருப்பான். அதனால முதல்ல என்ன சொல்கிறேன், முதல்ல உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல உன்னையை தியானிக்கணும். அதான் சொன்னேன், அந்த ஓமின்ன மந்திரம் சொல்கிறப்ப அதுதான் தியானிக்குது. நீ உன்னையே நீ உணர்ற அந்த சத்தத்தை, ஓ உன்னை நீ தியானிக்கிற, நீ உணர்ற. அப்படியே மண்டை மூலம் அப்படியே ஒரு மாதிரி நின்றுடும். மனம் அலைஞ்சிட்டு, மனம் நின்னுறியா, கஷ்டப்பட வேண்டாம். இந்த குருவை பார்த்தா என் மனம் நிற்கும், இந்த குரு ஆசிரியர் மனம் எனக்கு நிற்கும். நம்மளே ஏமாத்திட்டு இருக்க வேண்டாம். என் மக்களை நானே கண்ணு குருடாக்க நான் தயாராக இல்லை.
என் மக்கள் எல்லாரும் தெளிவு அறிவாளியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம சமுதாயம் சாதாரண சமுதாயம் இல்லையா, இந்த உலகத்தை ஆண்ட சமுதாயம் இது. அவ்வளோ அறிவாளி சித்த யோகிகள், யாருக்கு இல்லாத மகா டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கப்ப எது கஷ்டம், எது முடியாது? எல்லாமே அறிவாளி, இன்டலெக்சுவல். அப்படி டிஎன்ஏக்குள்ளே இருக்கு, எல்லாம் இருக்கியா அந்த பயிற்சி. அதை இப்படி சாப்பிட்ற சாப்பாட்டை இப்படியே சுற்றிக்கிட்டே கொண்டு போகிறானுங்க. ஏன்னா அவன் ஒரு பெரிய ஆளாக காட்டுறதுக்காக அடிமடியிலே இருக்கு. இதை தொட்டு இப்படி சாப்பிட்டா போதுன்னு சொல்கிறதுக்கு குரு அங்கே இல்லை. எடுத்து இப்படி சாப்பிட்டு சொல்கிறதுக்கு அந்த குரு அங்கே. ஆனால் குரு அங்கே இல்லை. அது யாரும் ஒருத்தங்க சொல்லும் போது அது சுற்றி வா அப்படி வந்து சுற்றி வரும்போது அது சில பேர்த்துக்கு நம்ம நேரடி சொன்னாலும் என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாரு, அவ்வளோதானே. அப்போ இது ஒன்றும் இல்லைல்ல. அவர் சொல்கிறார் பாரு, என்னமோ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இப்படி இந்த கலையை எடுக்கணும் அந்த கலையை எடுக்கணும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் பெஸ்ட்டாக சொல்லிட்டு 2000 கொடுத்தா தான் அங்கே வேலை சேர்க்கும் நம்பிக்கை. ஏன்னா அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ஆனால் அவர் அதே தான் சொல்லி தருவாரு. அவருக்கு அது சரியாக தெரியாது. அந்த அரைக்குறையை கொடுத்து தான் பல பேர் கோளாறாயிட்டாங்க. இருக்குன்னு பைத்தியமாயினுவாங்க. பல பேர் ஆன்மீக பேரால் பைத்தியக்காரன் ஆனவங்க. நானும் ஒரு காலத்தில் பைத்தியக்காரன் ஆன போன ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இந்த அனுபவம் ஏன் பேசுந்தா, நானும் அப்படி தான் போன ஒரு காலகட்டத்தில். தெரியல, பசி, ஞான பசி. இவன் கொடுக்க மாட்டானா, இவன் சொல்ல மாட்டானா, இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்க போட்டு பைத்தியக்காரன் ஆக்கி இருக்கிறது பைத்தியம் இன்னும் பெரிய பைத்தியம் ஆக்கிட்டானுங்க. இப்படி என்னோட பக்தி முத்தி போனால என் தாய் ஜெகன்மாதா எனக்குள்ள சக்தியாக, அந்த பிராண சக்தியாக இருக்கா பத்தியா, அந்த பிராணம் உயிர் மூச்சு ஏங்கிறதுக்கு அந்த சக்தி வேணும்ல, அந்த பராசக்தி அவன் எனக்குள்ள ஏங்கி அவளை விடாப்படியா பிடிச்சேன். என்னம்மா ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், பைத்தியம் பிடிக்க என்னையும் அழிக்க தயார சூழ்நிலை கூட போயிட்டேன். அப்போது எனக்கு உள்ளே இருந்து ஒரு போதனை. அதுக்கு பிறகு என் குருநாத சிவானந்த பரமஹம்சர் தன் சொப்பனத்தில் வர மாதிரி வந்து என் கையை பிடிச்சி கரங்களை பிடிச்சி இந்த உலகத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன்டா சொல்லி, அதான் சத்குருமார்கள், கருணை வடிவானவங்கள். எப்போ நீ பசியாக இருக்கிறியோ தாய் வந்து உனக்கு சாப்பாடு கொடுப்பா. இதில் உறுதி. நம்ம எப்போதுமே சந்தேகத்திலே பார்க்குறது, வருவாளா வரமாட்டாளா, வருவாளா வரமாட்டாளா, இந்த சந்தேகம் தான் நம்மளை பிரச்சனை. எப்போ ஆனால் உங்களோட உண்மையான பக்தி, உங்களை பசி, எத்தனை பேர் உங்களை ஏமாற்றிட்டு போனாலும் பரவாயில்ல, கடைசியாக வந்து வருவா. அந்த மாதிரி என் குருநாதர் சத்குரு சிவானந்த பரமஹம்சர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். குரு வருகையில் இருள் விளங்கிறோம், அதான் குரு. குரு என்பது என்ன கேட்டிங்களா, வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் தானாக விளங்கி போகுது. கு என்றால் வெளிச்சம், ரு வந்தால் இருள். கு வந்தால் ரு தானாக கலந்து போயிடும், அதான் குரு. அப்போ ஒரு அறியாமை நீங்கிறதுக்கு அறிவு தெளிவு தான் தேவை. அதுதான் திருமூலர் சொன்னார், தெளிவு குருவின் திரும்பியாண்ட தெளிவு. குரு தெளிவு, குரு சிந்தித்தாங்க. தெளிவு எப்போ, அந்த சிந்திக்கிற தன்மை, அப்போ தான் குரு. அப்போ தான் தெளிவு. வாழ்வியில் வந்து இந்த உணவு வந்து முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. முந்தியெல்லாம் வந்து அந்த மூலிகையை வச்சு தான் நம்ம சாப்பிட்டு பழகி உடம்பு வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லைன்னா சில பேர் இந்த கோழி சாப்பிட்ணுன்னா நான் செத்துருவேன், அசைவம் இல்லைன்னா முடியாது நான் செத்துருவேன் சத்தியமாக, நீங்கள் என்ன சைவம்லாம் எடுக்க சொல்கிறீங்க, எனக்கு வேணாம், அந்தமாரி சிவனே வேணாம், நான் இப்படியும் இருக்காங்க. இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு? அடிப்படை இந்த உணவு. ஒரு மனிதன் குணங்கள் மாறுறதுக்கும் ஒரு குணங்கள் மாற்றத்துக்கும் தேவை உணவு. அதான் நம்ம முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் என்ன சொன்னாங்க, அடிப்படை சோத்தில் கை வச்சாங்க. அடிவிலே அதான் சும்மா சொன்னேன், சிவ தீட்சிலே முதல் தீட்சை சைவ தீட்சை. அது ஒரு குருக்களே ஒரு தீட்சை எடுக்கிறப்ப, முதல் தீட்சை எடுக்கிறப்பவே அவருக்கு முதல் தீட்சையே சைவ தீட்சை. ஓகே, இந்த சைவத்தில் 2 வகையாக இருக்குது. இன்றைக்கி இது கொஞ்சம் புதுமையாக இருக்காங்க உங்களுக்கு. ஒரு மேலோட்டமாக சொல்கிறாங்க உங்களுக்கு நான் சைவத்தை. இப்போ பொதுவாக சைவம் நம்ம உணவை தான் சைவம்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த அடிப்படை சைவம் ஏன் முதல்ல உணவை பற்றி சொன்னாங்கன்னா, இந்த சைவம் உணவு காய்கறிகள் தான் சைவ உணவு. காய்கறிகள் சைவ உணவு பேர் காய்கறிகளை. காய்கறிகள் என்ன இருக்கு, குளோரோஃபில். என்ன இருக்கு, இலையில பச்சை இலையில என்ன இருக்கு, குளோரோஃபில் தான். ஓகே, குளோரோஃபில் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை தெரியுதுன்னா உங்களுக்கு, எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக மிக ஒரு வெட்டு காயத்தை ஆறத்துக்கே அந்த குளோரோஃபில் ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஈஸியாக செல்ஸ் டெவலப் பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு வகை இருக்கு. காய்கறி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குமா, அசிட்டிக் அதிகமாக இருக்குமா? அசிட்டிக்கும் எலக்ட்ரானும். நோய் வர காரணம் எதனால? அதிகமான அசிட்டிக். பொதுவாக என்ன சொன்னாங்க, டூ ஹை அசிட்டிக்.
டாக்ஸிடு ஆக்சிடிடு பல ஆசிட் வரும். டாக்ஸிட் அதிகம் போனாலே நமக்கு முட்டி வலி, முட்டி தேய்மானம், உடம்பு வலி, உடம்புல தோல் சீக்கு, வியாதி, குஷ்ட நோய் எல்லாமே எதுனால ஆசிட்டிக்னால. எலக்கலைன்னு அதுதான் சொல்லுவாங்க, காய்கறி எடுங்க. எலக்கலைன்னு தன்மையாக வச்சுக்கோங்க, ரத்தம் புனிதமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், தன்மையாக இருக்கும், அதுதான் எலக்கலைன். ஸோ ஒரு மனிதன் உடம்பு அதிகபட்சமாக எலக்ட்ரைன் சிஸ்டம் இருக்கப்ப அவன்கிட்ட அமைதி சாந்தமும் நிலவும். ஏன்னா அவன் ரத்தம் உஷ்ணம் தன்மையோடு இருக்கும், அதிகரிக்காது, குரோதமாக இருக்காது, விரித்தனமாக இருக்காது. அவன் உணவை சைவம் எடுக்க 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 அவன் ரத்தம் மாறுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷம் பிடிக்கும். ஏன்னா எத்தனோ வருஷம் இருக்கும், நீங்கள் கண்டதும் சாப்பிட்டீங்க. அப்போ அந்த மிருகத்தனமான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும், குரோதங்கள் இருக்கும், அதான் மிருகத்தனம் சொன்னேன், அக்ரெசிவ். ஆனால் எலக்ட்ரைன் சைவம் நீங்கள் எடுக்க எடுக்க முதல்ல கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு அதே கோவம்லாம் வந்துட்டு இருக்கோம். அது ஒரு 10, 15, 20 வருஷம் போக போக நீங்கள் ஒரு தன்மைக்கு மாறிடுங்க. உங்கள் மனதை நீங்கள் வற்புறுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உணவு என்ன பண்ணுது, உஷ்ணத்தை கலப்புது. ஒரு அதிகமான உரப்பு எடுத்தால் உஷ்ணம் அதிகமாகிடுச்சோம். இறைச்சி கோழிலாம் எடுக்கிறப்ப அசிட்டிக் ஆகுது, உடம்புல டைஜஷன் பிரச்சனை உண்டாக்கும், குடலுக்கு பாதிப்பு உண்டாக்குங்க, ரத்தம் அழுத்தம் உண்டாகும், ரத்தம் அழுக்காகும். அப்போ ரத்தம் அழுக்கான பிராணன் மூச்சு காற்று எப்படி இருக்கும், கார்பன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு காய்கறி சாப்பிட்றதுக்கும் ஒரு இறைச்சி சாப்பிட்றதுக்கு அதிகமாக சக்தி எதுக்கு உபயோகப்படுத்துங்க, இது இறைச்சிக்கு. ஏன்? அப்போ உங்களை ஆக்சிஜன் உங்கள் பிராண பொருள் இருக்குல்ல, நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு பொருளை அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப அதில் என்ன வெளியாகும், கார்பன் வெளியாகும். ஒரு மோட்டர் அதிக நேரம் ஓடுனா சூடு ஏற 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 என்ன ஆகுது, கார்பன் உண்டாயிரும். ஒரு காலகட்டம் அந்த கார்பன் என்ன பண்ணிடும், அந்த சுத்தரை இதெல்லாம் வீணாக்கிறோம், மெஷினே வீணாக்கிறோம். அப்போ அடிப்படை மெஷினுக்கு எப்படி இருக்கு, அப்போ நம்ம உடம்புல அதிக பிராணசக்தி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கார்பன் வெளியாகும். உதாரணத்துக்கு நீங்கள் இறைச்சி கோழி சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்ட பிறகு அது ஜீரண சக்தி உண்டாக்கி அது வரத்துக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும், மந்த நிலையாக இருக்கும், எரிச்சுட்டு வர இருக்கும். சார் யாராச்சும் பேசினா போய் தூங்க சொல்லும், சோம்பில் கொரட்டடிச்சு தூங்க சொல்லும். அப்போ உடம்பு என்ன உண்டாயிடுச்சு, கார்பன் உண்டாயிடுச்சு, சுறுசுறுப்பு இருக்காது. ஏன்னா கார்பன் அடக்க ஆரம்பிக்க என்ஜின் மோட்டர் முக்க ஆரம்பிச்சிருச்சு வேலை செய்ய. இந்த மாதிரி காலப்போக்கில் செய்ய செய்ய என்ன ஆகும், இதய நோய், ரத்த அழுத்தம், கிட்னி ஃபெயிலியர். இதுக்கு மூல காரணம் எது, உணவு. பிராணன் மூவ் பண்ண முடியாது, கார்பன் உள்ளுக்கு சேர சேர சேர, ஏன்னா அதிகமாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணனால பாஸ் பண்ணி அது என்ன ஒரு கரிமலை வாயு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடா உடம்புல வெளியாவதா இல்லையா. அதுதான் சில பேர் பாருங்க ஏப்பம் வரப்ப பக்கத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் கேட்டுங்க, ஒருத்தன் ஏப்பம் விட்டானா அவன் பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவன் கார்பனை உங்கள் மூளையை மங்க வச்சிடும், நோய் உண்டாக்கிறோம், நம்ம சுவாசத்தில் எடுத்தோம். ஆமாம், அதனால தான் சொல்லுங்க மரத்து அடியில் போய் உட்காராதுங்க சொல்கிறாங்க. ஐயா இரவு நேரத்தில் மரம் என்ன வெளியாக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்குது. அதனால சில பேர் மயக்கப்பட்டு வந்துடுவாங்க. கேட்டால் பேய் அடிச்சு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வேப்ப மரத்தை பண்ணால் பேய் அடிச்சு, புளிய மரத்தில் என்ன பேய் அடிச்சு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, பேயே அடிக்கலை, எதுவும் அடிக்கலை. அவங்க சொன்ன பேய் என்ன கேட்டிங்களா, இந்த இதை கரிமலை வாயு. அந்த மரமும் அதே மாதிரி தான் வெளியாக்குது, கரிமலை வாயு. காலையிலேருந்து யூஸ் பண்ணி கார்பன் ஆக்சைடும் அதிகமாக வெளியாக்குற நேரம் தான் ராத்திரி. அப்போ அந்த மரத்தில் உட்காந்திங்கன்னா உங்களை யாரும் மயக்கப்பட்டு விடுவீங்க, சுயநலம் ஆகிடுவீங்க. கேட்டால் பேய் அடிச்சு சொல்லுவாங்க. அதை திரும்ப சாப்பிட்டு அடியில் அடி கொடுத்தோம், ரத்தத்தில் அடி கொடுத்தோம், சுளிர்னு இருக்குல்ல, அந்த அக்ரிசிவ் ரத்தம் வேகம் முடியல, திருப்பி அலர்ட் ஆகிட்டாங்க. கேட்டால் ஐயா வந்து பேய் ஓட்டிட்டாரு, பேர் வாங்கிட்டாங்க. சரி, இது ஒரு சயின்டிஃபிக், இது சயின்டிஃபிக் உண்மைதான். அப்போ எல்லாமே அறிவு தெளிவு இல்லைனால்தான் நம்ம இதெல்லாம் சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ தெளிவோட யோசிச்சு பாருங்க, ஏன் சொன்னாங்க அந்த காலத்தில் புளிய மரத்தோடைய, ஏன் வேப்ப மரத்துக்கு போக சொன்னாங்க, ஏன் முருங்கை மரம் வீட்டுக்கு நடக்கூடாது சொன்னாங்க. அதில் பல கதை சொல்லுவாங்க, மோகினி வந்து உட்காந்துருக்கோம், இது உட்காந்துருக்கோம், அதை உட்காந்துருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருங்கை மரம் ராத்திரி நேரத்தில் பிள்ளைங்க அங்கே அப்படி சொல்லுன்னு சொன்னால் பிள்ளைங்க போய்ட்டு மேலே ஏறி ஆடுங்க. அந்த காலத்து பிள்ளைங்களாம் அதுக்கு விளையாட்டு வேறு ஒன்றும் இல்லை, ஃபோன்லாம் கிடையாது. இந்த மரம் செடி மேலாம் ஏறிக்கிட்டு ஆடுங்க. அப்போ முருங்கை மரத்து மேலே என்ன ஆகும், முருங்கை இலை தெரிஞ்சுன்னா சும்மா கொஞ்சம் தான் பட்டாட்டம் உடச்சிடும், கீழே தெரிச்சுக்கிட்டு விடுங்க. அதுக்கு பயம் விட்டதுக்காக செஞ்சாங்க ஒரு வேலையை. ஏன்னா அந்த முருங்கை மரம் அதிகம் இரும்பு சக்தி கொடுக்குற தன்மை, மூலிகை மரம் அது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு அது ரொம்ப அவசியம். இவன் பேர் ஏறி உடச்சிட்டானா போச்சு அந்த மரம். ஆமாம், அதனால தான் அப்படி சொன்னாங்க, வீட்டு மண்ணுக்கு முருங்கை மரம் நடாதுங்க. சொன்ன காரணம் இதுதான். பின்புறமாக தண்ணி ஒதுக்கி போகாமல் செய்யுங்க. மருத்துவ ராத்திரி உட்காந்து போய் அடிச்சிடும், அங்கே போகாதா இதை போகாதா இப்படியே சொல்லி சொல்லி பயத்தை பதிய வச்சிட்டாங்க, தவிர தெளிவுபடுத்தலை.
இந்த காலம் முடிஞ்ச பிறகு அது தெளிவுபடுத்த கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்க தெளிவு வேற. நிறைய விஞ்ஞானபூர்வமாக எல்லாம் வந்துருச்சு. ஃபிங்கர் டிப்ஸில் ஃபோன்லாம் இருக்குது. நிறைய சயின்டிஃபிக்காக தட்டி பார்க்கலாம் நிறைய விஷயத்த. நம்ம கடவுள் இருக்கிற 2 பட்சம். அதுக்கு முன்னால் விஞ்ஞானபூர்வமாக போனாலே ஒரு பல விஷயத்துக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம மூட நம்பிக்கை இந்த மாதிரி இருக்க அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இருந்தோம், எங்கள் பரம்பரை எங்கள் தாத்தா பாட்டி காலகாலமாக செஞ்சாங்க, நான் செஞ்சுட்டு தான் செஞ்சுக்கிட்டு ஏன் செஞ்சாங்க அது தெரியாது எனக்கு. செஞ்சாங்க, நான் செய்கிறேன். நான் செய்யாட்டி என்னை பலி எடுத்துடும், என் செய்யாட்டி என் குடும்பம் கஷ்டம் வந்துடும். தெய்வ வழிபாடு மனிதனை கஷ்டப்படுத்துக்கா, மனிதன் சந்தோஷமாக்கிதுங்க. சந்தோஷப்படு மனிதன் தான் நான் கொடுத்தா நீ சிரிக்கிற, கொடுக்கலையா இன்றைக்கி என்னை திட்டுவேன், கரைஞ்சி கொட்டுவேன். அன்றைக்குள்ள நன்றியை மறந்துடுவோம். இன்றைக்கி நான் கொடுக்கல சொன்னாரோ என் மேலே என்னையே திருப்பிடுவேன், பல குறைக்க சொல்லுவீங்க. கடவுள் அதா நீ கொடுத்தாலும் கொடுக்கறதையும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமாகவே இருக்கிறாரு. உனக்குள்ளே இருப்பதுன்னு அவன் தான். இங்கே என்ன நீ தனியாக கடவுள் கொடுக்குற? நீ கடவுள் கொடுக்குறது என்ன தெரியுமா? இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்வது. அதான் கடவுள் தன்மைன்றீங்களா? ஆமாம், அதான் கருணை வடிவம். அதான் இறைவன் என்ன சொல்லிட்டாங்க, அன்பு கருணை தான் சொன்னாங்க. இறைவனுக்கு என்ன கொடுத்தாங்க, அவரை வடிவம் என்னன்னு கொடுத்தாங்க, அவருக்கு அன்பு கருணை இதுதானே கொடுத்தாங்க. வேற வடிவம் கொடுக்கலையே. கடவுளோட தன்மை நம்ம இந்து மதத்திலே நம்ம வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆகமம் என்ன சொல்லுது, அன்பே சிவம் தானே. வள்ளலார் என்ன சொல்றாரு, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. அது கருணையாக இருக்கா? அருள் பெருஞ்சோதி எப்படி இருக்கட்டால் கருணையாக இருக்கா? அப்போ இன்னும் என்னங்க சொல்லணும்? முன்னோர்கள் நம்ம ஞானிகள் சொன்னது, இறைவன் எப்படி கருணையாக இருக்காரு, சரியாக இருக்கு சொல்ல, படமாக இருக்கு சொல்ல, எழுத்தாக இருக்கு சொல்ல. இறைவன் எப்படி கேட்டால் தன்மையை கருணை தன்மையாக இருக்கிறாரு, அன்பு தன்மையாக இருக்காரு. அதான் அன்பே சிவம் கருணை அருள் பெருஞ்சோதி. அப்போ நம்ம இறை வழிபாட்டு அதான் சொன்ன பள்ளிக்கூடம், அங்கே இந்த போதனை அங்கே கற்றுக் கொடுக்கணும். இது வந்து கோவில்லையும் நடக்கணும், பள்ளிக்கூடத்திலும் நடக்கணும், எல்லா இடத்துலையும் எங்கே வேணும் நடக்கலாம், தப்பு கிடையாது. உன்னை அறிவதுக்கு உனக்கு ஏது நேரங்காலம். உன்னை அறிஞ்சிட்டால் அறியாத விஷயத்தெல்லாம் நீ அறிய ஆரம்பிச்சிருவேன். ஞானம் இங்கே பிரச்சனையை வந்து அவங்கள அறியாமல் வெளியே இருக்கிற விஷயத்தை தான் அறியணும்னு நினைக்கிறாங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒருத்தவனை செஞ்சுட்டானா அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு இவன் ஒரு மெனக்கட்டி ஒரு இது போடுவான். இவனுக்கும் அதான் சொன்னேன், குருடன் என்ன கதை அது, குருடன் வழிகட்டின கதை மாதிரி. இவனும் முழுமையாக படிக்கல, அவனும் முழுமையாக எல்லாமே புத்தகம் பார்த்துச்சு. அவர் புத்தகம் எப்படி இப்படி இப்போ ஒருத்தன் செஞ்சானே மதம் மாற்றி போய் நம்ம மதத்தையே தாக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னா அவன் குருடன். வெளி மக்களுக்கு அவர் ப்ரொஃபஸர், அவர் சைட்டு கூட்டம் என்ன சொன்னால் அவர் பெரிய ப்ரொஃபஸர், அவர் ரொம்ப புத்திசாலி நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையில அவன் குருடன். இந்த குருடனை கூட நம்ம மக்கள் போயிட்டு அவன் குருடன் கிட்ட போய்ட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? என்கிட்ட வந்து பல பேர் கேட்டாங்க, சாமி இது பண்ணு, எனக்கு என்ன பலன் இருக்குது, இதுக்கு இதில் என்ன பலன் இருக்குது? அவன் தெளிவாடி போகிறானா? கிடையவே கிடையாது. அவன் குருடையா? குருடனுக்கு எப்படி பார்வை வரும்? பார்வை வராதுக்கு போய்ட்டு நான் பார்வை கொடுத்துருன்னு சொல்கிறது நம்மளை போல் நம்ம தான் மொதல் குருடன். அப்படி பார்த்தா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தான் இந்த அளவுக்கு அவனை வளர்த்து விட்டுட்டோம். நம்ம வாக்குவாதம் பண்ணுற பேரால் எல்லாரும் மூக்கை உடச்சிக்கிட்டு வராங்க. ஆரம்பத்தில் பெட்டி பம்பனை அடக்கி விட்டுணுமா, நாய் குலைக்குது சூரியனை பார்த்து விட்டுருந்தீங்களா, அதோட முடிச்சிருக்கோம். இப்போ அவன் பெரிய லெவலில் போயிட்டார். அவருக்கு பின்னால் அவன் ஜாதி மற்ற ஜாதி மக்கள் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அதில் நம்ம தமிழ் மக்களும் கொஞ்சம் பேர் அவனுக்கு கூட சேர்ந்து தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது யார் உருவாக்குனா? அவனை இப்போ வளர்த்து விட்டுரு யார்? இப்போ அப்போ ஒரு அறிவாளி எப்படி இருக்கணும், ஒரு அறிவாளி சிந்தனை எப்படி இருக்கும், அவன் பேச்சு எப்படி இருக்கும், அவனோட தெளிவு எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரியாதவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புத்தகம் பாடத்தை வச்சு பேசுகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம மதம் என்பது மார்க் இந்த வழிபாட்டு ஆன்மீகம் என்பது ஒருத்தனை தாக்கவோ, ஒருத்தனை வாதகம் பண்ணவோ, ஒருத்தனை அவமானப்படுத்தவோ அல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மதத்தை காப்பாற்றுற பேரால் நம்ம செய்யக்கூட தவற பண்ணிகிட்டு இருக்கோம். அவனை கரைஞ்சி கொட்டுறீங்க, அவனை தப்பு பண்ணுறான், அவனை அப்படி இப்படி ஒருத்தன் இமோஷனலில் வேலை செய்கிறேன். இதுவாக நம்ம ஆன்மீக வழிபாட்டு? ஒருத்தன் அவன் தான் மதத்தை சரியாக புரியாமல் இன்னொரு மதத்துக்கு போய் அங்கேயும் உருப்படி இல்லாமல் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எந்த மதமும் தப்பாக சொல்லி கொடுத்ததில்லை. அவன் தப்பாக அதை கொண்டு வந்துட்டு இருக்கான் அந்த மதத்தை வச்சு. நம்ம சரியாக போயிட்டு இருக்கோம் தானே, நமக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை தானே. ஐயோ என் மதத்தை சொன்னால் இவ்வளோ கோவம் வருது தானே. அப்போ நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க? நம்ம மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நம்ம மதம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு?
அவங்ககிட்ட யார் உங்கள்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ண சொன்னா? அவன் சேலஞ்ச் கூப்பிட்றான்னா நீங்கள் சேலஞ்சுக்கு போகிறீங்க. சேலஞ்ச் போய் என்ன நடச்சு? அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். யாராச்சும் இதை பண்ண முடிச்சா? இல்லை என்ன தான் கிடச்சிச்சு? இருக்கிற எல்லாத்த கொந்தளிக்க வச்சாச்சு. எல்லாத்துக்குள்ளேயும் இன்னும் நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இது மத வெறியில் கொண்டு போய் விடல. நீ அவனை அழிச்சாலும் பாவம் தானே. ஒரு மதத்துக்காக இறை வழிபாட்டு இன்னொருத்தனை அழிக்கிறதுக்காகவா? இன்னொருத்தனை அவமானப்படுத்தவா மதம் கொடுத்துருக்கு வழிபாட்டு? இல்லையே, புனிதமாக இருக்க தானே. உன்னை அறிஞ்சிட்டா நீ எவனுக்கு கெடுத்து செய்ய மாட்டேன். தன்னை அறியாதவன் தான் தானே கெடுத்துக்கிட்டானா? அதை முதல்ல சொன்ன சித்தரை சொல்கிறேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். உன் அழிவுக்கு மற்றவன் காரணம் இல்லை, நீயே தானப்பா காரணம். நீயே தானே காரணம். நல்லா கவனிச்சுமா. இல்லை என்ன சொல்லுங்க, நம்ம மொத்தத்தில் 1000 அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம், ஆனால் மற்றவன் பேசக்கூடாது. அது நியாயமான ஒரு கருத்தாக வராத. அது எப்படி? அப்போ நம்ம மொத்தத்தில் உன் வீட்டில் ஒருத்தன் கொள்ள அடிச்சு சும்மா இருப்பியா? எடுத்துக்குவீங்க. உன் பிள்ளைய கடத்திட்டு போனால் சும்மா இருப்பியா? என் மதம் தானே, ஏன் இன்னும் மதம் விட்டுருவியா? அப்பா மாட்ட பாலா பேர் எப்போ பண்ணி போலீஸ்காரனை அத்த மதக்காரனை பிடிச்சி அடிக்க வைக்கிறீங்க, பிடிக்க வைக்கிறீங்க, ஏன் விட்டுட்டு போகும் தானே? அதே மாதிரி தான் அவன் இதுலேயும் இப்போ அந்த கூத்து நடக்குது. நம்ம 1000 வருஷம் பண்ணிடலாம், ஆனால் நம்மக்குள்ளே இது பண்ணிடணும். அவனுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. இப்போ அது அவனை வழிபாட்டு அவன் அப்படி செஞ்சு அவன் தவறு செய்யணும், அந்த தண்டனை அவனுக்கு இருக்குது நிச்சயமாக. அது எப்போ ஏதுவோ நமக்கு தேவையில்லை. நம்ம ஏன் நம்ம அவனை இழுத்து நம்ம தெருவில் வந்து விட்டோம். இப்போ அவன் தேவையில்லாமல் அங்கேண்டு நம்ம தெருவுக்கு வந்து எட்டி பார்த்தான். பார்த்துட்டு அதை பற்றி பேசினான். நீ என்ன பண்ணிட்ட? அவன் கையோடு இழுத்து வந்து நடு தெருவில் வச்சுக்கப்ப இன்னும் அதிகம் பேசுகிறா சொல்லி அவன் இப்போ எல்லா கோயில் விஷயத்திலும் தலைவர ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் தானே? இதுக்கு யார் வழியில் வகுத்துருக்கா? இப்போ ஏன்னா அறியாமை தெரியுது. நம்ம இனத்தை மேலே நம்ம ஏன் என்ற இனம் என்பது ஒரு வெறி வருது உங்களுக்கு? இறை வழிபட்டு அதுவாக சொல்லிக் கொடுத்து, இந்து மதம் அதுவாக சொல்லிக் கொடுத்து, இன வெறியாக இருக்க சொல்லிச்சா? எந்த மதத்தில் வச்சு சொல்லிச்சா? எந்த வேதத்தில் சொல்லியிருக்கா? எந்த ஆகம் சொல்லியிருக்கா? இன வெறியாக இருக்க சொல்லியிருக்கா? மனிதன் எப்படி வாழணும் தானே சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் தானே இஸ்லாமும் அதான் சொல்லித்தரு, அல்குரானும் அதான் சொல்லுது, நம்ம பகவத்கீதையும் அதான் சொல்லுது, நம்மளோட பைபிளும் அதான் சொல்லுது. நீங்கள் எந்த நூலை திருப்பினாலும் எல்லாமே தன்னோட நிலையை நெறிப்படுத்த தான் சொல்லியிருக்கு. இன வெறியாக இருக்க சொல்ல, மற்ற மதத்தை அழிக்க சொல்லலை, எங்கேயும் கிடையாது. நான் நீங்கள் சொல்கிறேன், இது ஒருத்தன் தப்பு பண்ண நீ அதே தப்பு பண்ணிட்டு இருக்கப்ப. அவன் எப்படி ஆயிருந்தா அவன் ஆரம்பித்தான், நான் ஆரம்பிக்கலையே அப்படின்னு வருது பாருங்க. இப்போ அவன் முதல்ல ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ யாருக்குள்ளே மோதிட்டு, இப்போ தமிழ்நாடுக்குள்ளேயே மோதிட்டு இருக்கு. இப்போ தெரியுங்களா? இப்போ சரி டிக்டாக்ல பார்க்குறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அவனை எதிர்க்க பேரில் போய் இப்போ என்ன ஆச்சு? இவங்களுக்குள்ளே சண்டை நடந்துருக்கு. அது தெருவில் நடக்கிற மாதிரி நடக்குது. பப்ளிக்காக எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இப்போ செய்கிறாங்க. இப்போ அவன் ஊசி போட்டு தான் அவன் புத்திசாலி ஆகிட்டான். நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? உங்களுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கிட்டான். அவன் கெட்டிக்காரன் தானே. எங்கே போச்சு நம்மளோட அறிவு? எவ்வளோ ஸ்மார்ட்டாக காயை நவுத்தி எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்மளுக்குள்ளே மோத விட்டான் பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? டிக்டாக் பார்க்குறப்ப வேதனையாக இருக்குது. இதுதாண்டா நான் படித்து சொன்னேன். ஒருத்தர் தப்பு பண்ணது அவன் பாடு. நீ இடம் கொடுத்தா தானே அவன் தெருவுக்கு வர போகிறான். நீ அவன்கிட்ட பதில் பேச போனால் எத்தனை நாள் குலைக்க போகிறான்? யாருமே அதை பொறுப்படுத்தாமல் இருந்ததா? அதோட அடங்கி போயிருக்கான். உங்கள் வேலை என்ன? சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, அவ்வளோதான். சட்டப்படி எடுக்கிறீங்க, சட்டம் அது சரியாக நடத்துலையா? அதுக்குள்ளே பாவத்தை அவங்க சுமந்துக்கிட்டோம். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவன்கிட்ட விவாதம் பண்ணுற பேரால விவாதம் பண்ண நம்மளால் சொன்ன மாட்டேன். விவாதம் பண்ணிருந்தால் தன்னை அறிவதுக்குள்ளே விவாதமாக இருக்கணும், தன்னை தெளிவுபடுத்துகிற விவாதமாக இருக்கணும். ஒன்று இன்னொருத்தனை அவமானப்படுத்தவோ ஒன்று மட்டத்தாக்கியோ இதுக்கு பேர் விவாதம் இல்லை. ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசினால் தன்னை அறிவதுக்குள்ளே தன்னைக்கு தெரியல, அதை தான் நான் கேள்வி கேட்குறேன். உங்களை மடக்கவோ உங்களை உடக்கவோ இல்லை, எனக்கு தெரியல, அதுக்கு கேள்வி பதில் கேட்குறேன். எனக்கு இது சரி பொறுத்தலையா? ஓகே பரவாயில்லன்னா வேறு எங்கேயாச்சும் கேட்டு போகிறோம், அவ்வளோதானே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? விவாதம் பண்ணி உன்னை தோக்க வைக்கணும். உன்னை தோக்க வச்சா உன் மூலிமா எனக்கு 10 100 பேர் நான் மாற்றி சேர்த்த மாதிரி எனக்கு இங்கே பட்டம், எனக்கு என்ன பணம்? இதுக்கு ஒரு வேலை நடக்குது பின்னால். ஆமாம், மிஷினரிச்சு. இப்போ எத்தனை பேர் இப்போ உள்ள பூந்துட்டாங்க தெரியுங்களா? அனைத்தும் ஆத்மா சகோதர சகோதரிக்கு என் அன்பான ஆத்மா நமஸ்காரங்கள். அனைவருக்கும் நான் சொல்ல வந்த ஒரு கடைசி ஒரு விஷயம், எல்லாரும் தன்னை அறிய வழியை தேடுங்க. ஏன்னா அறிவு தெளிவுபட்ட மட்டும்தான் வாழ்க்கையிலே சிறப்பாக நடைமுறையில் சிறப்பாக வாழ முடியும்.
இந்த தெளிவில்னால் தான் நம் சமுதாயத்தில் நிறைய தவறுகள் நடக்குது. நிறைய பாதை தவறி போகிற காரணம் தெளிவில்னால் தான். ஒரு குழந்தை தவறி போகிற காரணம் அவனுக்கு தெளிவு இல்லைங்க. அதுதான் பல போதைப் பொருளுக்கும் பல ரவுடிசம் இந்த விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்காங்க. இது ஏன்னா அவனுக்கு தெளிவு இல்லைனால. இந்த தெளிவில்லாட்டி என்ன மாதிரி சூழ்நிலை நம்ம ஒரு பரம்பரை சமுதாயம் எப்படி நாசமாக ஆகும்போது இது நான் சொல்கிறேன். ஏன்னா தெளிவில்னால் தான் இது நடக்குது. அப்போ அந்த தெளிவு உண்டாவதுக்கு நம்ம அறிவு தெளிவு உண்டாவதுக்கு நம்மளுக்கு ஒரு சரியான போதகர் தேவை. அப்போ ஒரு நல்ல சரியான சத்தியத்தில் நிற்கிற அந்த போதகரை நீங்கள் அடைஞ்சு அவங்க மூலியமாக நீ தெளிவுபட்டான்னு சொன்னால் நம் சமுதாயம் அனைத்தும் மிக சிறப்பாக நலமோட அறிவு தெளிவோட பிரகாசமாக வாழ்வார்கள், ஆரோக்கியமோட வாழ்வாங்க. கடவுள் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இது என் அன்பு சகோதர சகோதரிக்கு என் அன்பான வேண்டுகோள். தியானம் பண்ணுங்க, உங்களை நிதானமாக முதல்ல கொண்டு வாங்க. பிறகு இறைவன் வழி காட்டுவார். சரியான குரு அமைங்க. உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரம்.